நீரைவழி அப்பமோடவள் போரி கப்பியதறி கண்ணடிவே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைவாம் கற்பகமென விழிகடி தேகும் தம்மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிரள் புயமடையானை மத்தள வயிறனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே உத்தமிழ் அடைவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் கொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிவிசை கல்மிதப்பில் அடைந்த புறான் நதி போற்றி வாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஓலிமொழி தருவா அதை ஒரு திருத்தால் போற்றி சிற்றமா எல்லாம் அல்ல சிவகாமி எம்பாளுடன் ஐயா வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் தலப்புராணத்தில் திருச்செந்தூர் சிறப்புரை அத்தியாயம் பகுதி 4 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொடுத்தார். அன்னையநாத பெருமான் கூறுகின்றார், பேற்றைத்தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சாடா அடவி மேல் ஆற்றை பனியை இதரியை தும்பையை அம்புலியின் ஈற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்று அற்புதமாக கந்தர் அலங்காரத்தில் கூறுவார். முருகா, நான் என்ன செய்தேன் என்றால் ஒரு தவமும் செய்யவில்லை, பேற்றை தவம் சற்றும் இல்லாத இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தவங்கள் எதுவுமே செய்யாதவன் அப்படின்னு சொல்றார். இங்க சாமி நம்மை அனுப்பினால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால், சரியை கிரியை யோகம் போன்ற பணிகளை எல்லாம் நாம் செய்வதற்காக நம்மை இந்த மண்ணுலகத்தில் அனுப்பி வைத்தால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இங்கே வந்து வீணாக பொழுதை கழித்து வினைகளை ஏற்றி மறுபடியும் அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. இது வந்து என்னன்னு சொன்னாரு, இந்த உலகம் வந்து சேரு அப்படின்னாரு. இந்த உலகம் சேரு சாக்கடை. ஆனா சாமி கிட்ட நம்ம சேரோட போறோம். சாமி என்ன சொல்றாரு, இப்பா இந்த துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இங்க வந்தா நாம என்ன செய்யறோம், மேலும் சேராக்கி இங்க வினையை பெருக்கிட்டே இருக்கும். அதை என்ன செய்யணும்னா அடிச்சு துவைத்து, அந்த கல் தான் என்னது, அடிச்சு துவைக்கிறோமே, நம்ம வினையா அதுல துவைக்கணும். அந்த கல் என்கின்ற இந்த பிரபஞ்சம் என்னும் சேட்டை இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்ம வினைகளை கழிப்பதற்காக தான் சாமி நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆனால் வினையை கழிப்பதற்கு தகுந்த வினையை கழிக்காமல் நாம் என்ன செய்யறோம், வினையை ஏற்றுகின்றோம். அந்த அழுக்கு என்ன அப்படின்னா ஆணவமலம் என்கின்ற அழுக்கு. அதை நீக்குவதற்கு இப்ப வண்ணா வந்து என்ன செய்வாரு, வெளுப்பதற்கு துணி எடுத்து வந்து அந்த அழுக்கு துணியை எடுத்துட்டு வந்து 2 பொருளை சேர்த்து துவைப்பாரு. அப்படித்தானே செய்வாரு. அந்த 2 அழுக்கு என்ன அப்படின்னா மேலும் 2 அழுக்கு சேர்ப்பாரு. சோப்பு, அந்த கரை இருக்கு பாருங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வண்ணம் தேய்க்கிற அந்த கருப்பா காரம் பொடி, காரம் வண்ணாங்காரம், அதை வச்சு 2ஐயும் வச்சு தேய்ச்சி அந்த அழுக்கை நீக்குவது போல சாமி நமக்கு என்ன செய்யறாருன்னா, இந்த ஒரு வினையை நீக்குவதற்காக சாமி 2 வினையை கொடுத்து 2 மலத்தை கொடுத்து, ஒரு மலம் என்ன மலம்னா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மலம் ஆணவ மலம். அந்த மலத்தை நீக்குவதற்காக சாமி நமக்கு 2 மலத்தை கூட்டி வைக்கின்றார். ஒன்று கண்ம மலம், மற்றொன்று மாயாமலம். அதுவும் இயல்பாக இருக்கக்கூடிய மலம் தான். நாம பிறவி கொடுத்ததுமே நம்ம வினை செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேர் மூலகண்மம் என்று பெயர். அந்த மூலகண்மமும் மாயாகி இந்த பிரபஞ்சமும்
பிரபஞ்சத்துல வந்து நம்ம சாமி எதுக்கு விட்டுருக்காரு அப்படின்னா, இதுல இருந்து உழண்டு இது உண்மை அல்ல என்பதை உணர்ந்து வரட்டும் என்று சாமி இந்த பிரபஞ்சத்துல விட்டுறாரு. நமக்கு உடல் கொடுக்கும் போதே சூக்கும் உடலாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை, ஒளி, ஒரு ஓசை, நாற்றம் என்கின்ற சூக்கும் உடம்பு கொடுக்கும் போதே இந்த உயிர் உணரல. அதுக்கப்புறம் தத்துவத்தை கூட்டிக்கிறார் பாருங்க, காலம், நீதி. இந்த சாமி வந்து அந்த புருடனாக இருக்கக்கூடிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அறிவு அப்பதான் வேலை செய்யும், அது வரைக்கும் வேலை செய்யாது. அந்த கலை, வித்தை, அராகம் என்கின்ற அந்த 3 தத்துவத்துலதான் நம்முடைய அறிவு, இச்சை, செயல் செயல்படும். மற்ற இதுல செயல்படாது. அறிவு செயல்பட வேண்டும் என்றால் இறைவன் அறிவிக்காம நம்ம அறிய மாட்டோம். இறைவன் அறிவு வேற, நம்ம அறிவு வேற. இறைவனுடைய அறிவு வந்து பேரறிவு, நம்மளுடைய அறிவு சிற்றறிவு. சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் வித்தியாசம் இருக்கா? அவர் எப்படிப்பட்ட அறிவு? பேரறிவு. அது எல்லாவற்றையும் ஒரு சேர அறியக்கூடியவர். நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தான் நம்ம அறிய முடியும். நாம இங்க இருந்தா வீட்டுல இருக்க மாட்டோம், வீட்டுல இருந்தா இங்க இருப்போம். அப்படித்தானே? இங்க இருந்தா வீட்டுல இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆனா சாமி ஒரு சேர இருப்பாரு, எங்க தான் இருப்பார். இங்க 6 மணிக்கு சாயிராச்சு அப்படின்னா வைத்தியநாத சாமி கோயில்ல 6 மணிக்கு அங்கேயும் நடக்கும். திரு ஒட்டியூர்ல நடக்கும், திரு ஆரூர்ல நடக்கும், சிதம்பரத்துல நடக்கும். இப்படி எல்லா பூஜையும் சாமி ஏத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் எல்லா இடத்திலும் வியாபகமாக இருக்கின்ற காரணத்தினால் சாமி என்ன செய்வாரு? ஒரு சேர அதை ஏற்றுக்கொள்வார். நாம எதையுமே ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் ஒரு பொருளை அறிய முடியும். ஒரு சேர நாம என்ன செய்ய முடியாது, நாம அறிய முடியும். அது மாதிரி ஒவ்வொருடைய மனசையும் நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுமா? அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியுமா? நம்மளால தெரிய முடியும். ஆனா சாமி எல்லா உயிரும் என்னென்ன செய்யுதுங்கிறத தெளிவா அறிவாரு. ஓ, இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சாமி என்ன பண்ணுவாரு? அந்தந்த உயிருக்கு தகுந்தவாறு வினைப்பயனை ஊட்டி, ஓ இந்த வினை செய்யற, சரி இந்த வினையை ஊட்டி வைப்போம். எந்தெந்த நேரத்தில் வினையை கூட்டி வச்சா இந்த உயிர் பக்குவப்படும் என்பதை அறிந்து அதுக்கு தகுந்தவாறு வினையை கூட்டி வைத்து இந்த பிரபஞ்சத்தில் உலகச் செய்து இதில் இது உண்மை அல்ல என்பதை உணர்ந்து தன்னுடைய திருவடி பேரே உயர்ந்தது என்பதை அந்த உயிருக்கு அறிவித்து சாமி என்ன செய்வாரு? கடைசியாக தன் திருவடிக்கு அழைத்து பேரின்பத்தை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட திருவருளை செய்யக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். அப்படி சொல்லும்போது சொல்ல, பேற்றைத்தவம் சற்றும் இல்லாத பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவா. சாமி எல்லாரும் உன்னை அடையக்கூடிய தகுதியில இருக்காங்க, நீ அவர்களை ஆட்கொள்வது ரைட்டு தான். நான் ஒரு தவமும் செய்யல. அது மாணிக்க பெருமான்னு சொல்றாரு, ஒரு தவமும் செய்யாதவன் நான் அப்படின்னு. பெருமானே, நான் வந்து கடைப்பட்டவன், ரொம்ப கடையவன். கடையவனேனையும் நீ என்ன செஞ்ச தெரியுமா? உன்னுடைய கருணையினால் என்னை ஆண்டு கொண்டான். நான் ஒரு தவமும் செய்யாதவன் தான். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? உன்னுடைய கருணையினால் என்னை ஆண்டு கொண்டாய். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தர ஓசம் அங்கைக்கு அரசே, தடையவனே தடைந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே என்று அந்த பாடல்கள் கூறுவதற்கு என்னங்க. இந்த பாட்டை அதே தான் சொல்றாரு அருணைநாத பெருமான். பேற்றைத்தவும் சற்றுமில்லாத பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவா. சேறு என்பது இந்த உலகம் நாம பூசிக்கொள்வது. அழுக்க கொடுத்து அழுக்க நீக்கிறதுக்கு வந்தா மேலும் 2 அழுக்க பூசிட்டு மேல போனா அது மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம்? மேலும் 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 அந்த அழுக்கை சேர்த்து கொண்டே இறைவன் முன்னாடி போய் சாமி அதை எப்படி எடுத்துக்கிறாராம்? அதெல்லாம் கழிய விட்டு, அதெல்லாம் சரி போட்டுப்பா, இந்த புது ஆடையை உடுத்திக்கொண்டு சாமி கொடுக்காராம். பேற்றைத்தவும் சற்றும் இல்லாத பிரபஞ்சம் என்னும் கேட்டை கழிய வழிவிட்டவா, செஞ்சாட அடவி மேல் ஆற்றை 6 சாமி என்ன அணிஞ்சிருக்காரு? சிவபெருமான் வந்து கங்கை அணிஞ்சிருக்காரு. இப்ப இந்த இடத்துல யாருடைய குமாரன்ன்றாரு? இந்த கங்கை அணிந்திருப்பாரு சிவபெருமான். ஆற்றை, பனியை, இதழியை, தும்பையை. சாமி தும்பை மலர்லாம் அணிஞ்சிருக்காரு. தும்பை மலர் ரொம்ப சிறப்பான மலர். தும்பை மலர் சிறப்பு. அத அருணைநாத பெருமான் ஒரு பாட்டுல சொல்றாரு, உலக பசுபாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபால மலசலசு வாச சஞ்சரமதாளன் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள்தாராய் கலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவணபவா முகுந்தன்
மருகோனே வளகளை சிவாகமங்கள் வயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே வளகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே. யார் பாடுறா? அருணகிரிநாதர். அதுல சொல்றாரு, சலம் அருகு கூளை தும்பை அணிசேயே. ஜலம்னா என்னது? தண்ணி. அருகுனா அருகமுள்ளு, தும்பைனா தும்பை மலர். இதை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு அந்த பாடல சொல்றாரு. மற்றொரு பாட்டுல பாத்தீங்கன்னா, வரத்துறை மீத ஒரு செய்ய வைத்தியநாத பெருமாளை என்று அழைப்பு. புறத்துறை போத தனியான உன்னை சிறிது ஓத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்து இருள் மூடி கிடலாமோ பரத்துறை செய்த தவறு வாழ்வை பனித்தடி வாழ்வற்ற அருள்வோனே வரத்துறை நீத ஒரு செய்ய வைத்தியநாத பெருமாளை என்று அந்த பதியத்திலேயும் சொல்றாரு அருணகிரிநாதர். வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாத சுவாமியுடைய பிள்ளையே அப்படின்னு அந்த பாடல சொல்றாரு. முருகப்பெருமான் யாரு? சிவபெருமானுடைய மைந்தன், அது உலகுக்கு. ஆனா சாமியை என்ன செய்யறாராம்? முருகராக வருகிறார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவிமேல். அவர் சடையில் என்ன அணிஞ்சிருக்காரா? ஆற்றை, ஆறு, கங்கை, இதழி, தும்பை, பனி இதெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே, நீ என்ன, நீ எப்படி இருக்கின்றாய்? முருகராக வந்து, சிவபெருமானே நீ முருகராக வந்து நீ என்ன செய்யற? உன்னுடைய கருணையின் காரணமாக கிருபாகரனாக இருக்கின்றாய். உன்னுடைய கருணையின் காரணமாக முருகராகவும் நீ வந்தாய். சிவபெருமான் அப்படி சொல்றாரு, சாமி நீ எப்படி இருக்க? நீ முருகராக வந்து எனக்கு அருள் செய்தாய் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. முருகராக நீ ஆற்றை, பனியை, இதழியை, தும்பையை, கீற்றை பிணை, அதாவது அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் யாரு? சிவபெருமான். குமாரன் கிருபாகரனை. குமாரனா அவருடைய மைந்தன் கிருபாகரன். புதல்வனாக மட்டும் நீ எப்படி இருக்கின்றாய்? புதல்வனாக வந்து எனக்கு கருணையாகிய கிருபையை செய்கின்றாய் என்று இந்த பாட்டுல அருணகிரிநாத பெருமான் மிக அற்புதமாக சொல்றார். என்ன பாட்டு? கந்தர் அலங்காரத்தை சொல்ற. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி முருகப்பெருமான் அங்கே திருச்செந்தூரில் வீட்டு இருக்கின்றார். அந்த கடலை பார்த்தாலே நமக்கு ஒரு அமைதி தோன்றும். திருச்செந்தூர் கடலுக்கு போனாலே நிறைய பேர் கடலுக்கு உட்காந்து என்ன செய்யறாங்க? கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டு இருக்கிற கதையை பூரா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க வென்றிமலைக்கு ஒரு மோட்சி அடைஞ்ச இடம், அந்த இடம் கடற்கரை ஓரத்துல. அப்படி சொல்ல முடிஞ்சா அப்படியாச்சு. இந்த பாட்டுல மிக அற்புதமாக அருணகிரிநாத பெருமான் சொல்கின்றார். அதனால கந்தர் அலங்காரத்துல என்ன செய்ய? படிங்க. ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். செயல்பட்டு அழிந்தது திரு செந்தில் வயற்பொழில் எங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது அவன் வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது எந்த தலைமேல் என் கையெழுத்தே என்று மிக அற்புதமான பாடல்கள் எல்லாம் இந்த கந்தர் அலங்காரத்தில் உள்ளது. நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம திருச்செந்தூர் புராணத்தை எடுக்கும்போது ஒவ்வொரு பாட்டா எடுத்து சிந்திச்சுட்டு அப்படியே புராணத்துக்குள்ள போவோம். இப்பொழுது நம்ம என்ன செய்ய போறோம்? தல புராணத்தை பார்க்க. சென்ற முறை 17 பாட்டு பார்த்தோம். இன்னைக்கு 18வது பாடலை பார்க்க போறோம். கொசு கடிக்கிற இடம். செல்லு மார்க்கம் கடவர செந்தில் நன்னகரம் தொல்லை தென் ஜெயந்தி நன்னகரத்து எல்லை சென்றுள்ளார் யாவரும் குமரவேல் இருத்தாள் அல்லல் சிறப்பு எய்துவர் வாய்மை சொல்லி எந்த நன் சுகனுக்கு வியாசனும் தொல்லும்.
இப்ப சுக முனிவருக்கு வியாசரு எடுத்து சொல்றாரு, நீ திருச்செந்தூருடைய எல்லையை மிதித்தாலே, திருச்செந்தூர்ல அதனுடைய எல்லையை மிதித்தாலே சாமியுடைய இரு திருவடி நீளும் பெறுவது நிச்சயம். முடிஞ்சிச்சா? நிறையவே கொடுத்துட்டீங்க சாட்டி, நிறைய வந்துச்சுட்டீங்க. அப்படி சாமியுடைய திருவடி உறுதியா, அந்த எல்லையை மிதிச்சாலே உறுதி அப்படின்னா, அப்ப திருச்செந்தூர்ல போய் தலம் வழிபாடு செஞ்சா கண்டிப்பா மோட்சம் கண்டிப்பா உண்டு. என்ன அவங்க செய்த வினைக்கு தகுந்தவாறு கொஞ்சம் முன்ன பின்ன. எல்லை சென்றுள்ளார் யாவரும், யாரா இருந்தாலும் சரி, அந்த எல்லையில மிதிச்சாலே, திருச்செந்தூருடைய எல்லையை மிதித்தாலே சாமி என்ன பண்ணுவாரா, 2 திருவடியும் பெறுவது நிச்சயம். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே. நக்கீரன் சொல்றாரு, முருகான்னு சொன்னாலே சாமி 2 திருவடியும் தூக்கி தலையில வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி முருகப்பெருமான். பெரும்பாலும் நீங்க இந்த வழிபாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க யார வழிபாடு பண்ணிருப்பீங்க? முருகப்பெருமான வழிபாடு செய்துதான் இங்க வந்திருப்பீங்க. வாங்க சார். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அது இணைத்தால்னா 2 திருவடி. திருவடினா 1, இணை திருவடி அப்படின்னா 2 திருவடியும் சாமி நம்ம தலைமையில் இருக்கு. அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருகா. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு. அந்த வாய்மை சொல்லி, இது வாய்மை மொழியில உண்மை அப்படிங்கிறது. வாய்மைன்னா என்னது? உண்மை. வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு கூட வள்ளுவர் சொல்றாரு. வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத சொல்லல், இது உண்மை. உண்மையாக சொல்கின்றேன், அதனுடைய எல்லையை மிதிக்கின்றவர்கள் கட்டாயமாக முருகப்பெருமானுடைய 2 திருவடியும் அடைவார்கள் என்று சுகமுனிவருக்கு வியாச முனிவர் எடுத்து சொல்கின்றார். திருச்செந்தூருடைய அந்த மான்மியத்தை, அதனுடைய சிறப்பை எடுத்து இந்த பாட்டை சொல்றாரு. எப்பயுமே நம்ம ஒரு திருக்கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அதனுடைய எல்லையிலே என்ன செய்யணும்? இறங்கி முதல்ல விழுந்து கூடணும். அதுதான் சிறப்பு. எல்லா இடத்துலயுமே அப்படித்தான். சைக்கிளசாமி பெரிய புராணத்தை ஏற்ற போறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? பணத்தெல்லாம் வாங்கிட்டு குதிரையில ஏறி போய்கிட்டே இருந்தாரு. தில்லை அப்படின்னு போட்டிருந்தது, உடனே இறங்கிட்டாரு. தில்லை சிதம்பரத்துக்கு எல்லையில இருந்து தில்லைன்னு போட்டிருந்தது, உடனே குதிரையில இருந்து இறங்கி விழுந்து விட்டாராம். விழுந்து தில்லையினுடைய எல்லையை விழுந்து வணங்கி விட்டுதான் தில்லைக்குள்ளே உள்ள போட்டு. இப்ப நம்ம மடவாகலாம் ஆட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கனக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? விழுந்து கும்பிடணும். எந்த ஒரு திருக்கோயிலா இருந்தா எல்லையில, இப்ப நம்ம ஒரு வெளியூருக்குலாம் போறோம், இந்த திருக்கோயில் 1 கிலோமீட்டர் போட்டுருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்ப தெற்கு வெங்கானூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வளையிற இடத்துல போட்டிருப்பாங்க. தெற்கு வெங்கானூர்ல உள்ள 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். அந்த எல்லையில அந்த போர்டை பார்த்ததுமே அந்த இடத்துல விழுந்து போகணும். வணங்கிட்டு தான் உள்ள போகணும். முதல்ல சாமி வணங்கிட்டு, நம்ம எல்லாருமே கும்பிட்டுருவோம், அந்த வேலை பார்த்து சாமி வணங்கிட்டு தான் போவோம். அது மாதிரி மற்ற இடங்கள்லயுமே நீங்க அதோடைய எல்லையை வணங்கணும் அப்படின்னு எல்லா நூல்களுமே சொல்லுது. பெரிய புராணத்துல சைக்கிள சாமி அதுதான் செய்யறாங்க. அப்ப நாமளும் எந்த ஒரு தளத்துக்கு போனாலும் அந்த இப்ப சிதம்பரம் இத்தனை கிலோமீட்டர், அதோட எல்லை தில்லை எல்லை உங்களை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. அப்ப அந்த இடத்துலயே நம்ம என்ன செய்யணும்? விழுந்து மட்டும்தான் உள்ள போகணும். இப்படி அதோடைய எல்லையை மிதித்து தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உள்ள போனால் ரொம்ப சிறப்பு. பார்க்காம விட்டா பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு இப்ப என்ன செய்யக்கூடாது? விழாம போகக்கூடாது. தில்லையுடைய எல்லையை வணங்கி செல்வது போல திருச்செந்தூருடைய அந்த எல்லையில, திருச்செந்தூர் எல்லை எங்கனக்குள்ள இருக்கு? அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆட்சி மாதிரி போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த எல்லையிலே விழுந்து வணங்கிடும். வணங்கிட்டு உள்ள போகணும். சிவா நீங்க சொல்றீங்க, நாங்க பஸ்ல பார்த்தாதான் உண்டு, நாங்க தான் உரைக்கிறோமே, அங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாதான் நாங்க கண்ணையே திறக்கிறோம் அப்படிங்கிறது புரியுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடி வேற இல்ல, அடியே பாத்தீங்கன்னா கண்ணு இங்க மூடுறதுதான். நேரா எப்ப திருச்செந்தூர் வந்துச்சு கொஞ்சம் இறங்கும் அப்படி, அப்பதான் கண்ணையும் முடிக்கிறது. அப்படியா? அப்படி இப்ப அந்த ஊர் எல்லை வந்தாலே நம்ம என்ன செய்யணும்? முடிச்சிருந்தா உடனே அந்த இடத்துல முதல் தரிசனம் பண்ணணும். இப்ப பஸ்ல போனோம்னா அவனை நிறுத்த சொல்ல முடியாது, அவன் போய்கிட்டே இருப்பான். இப்ப திருச்செந்தூர் எல்லை வந்துருச்சு, கொஞ்சம் நிப்பாட்டு வண்டிய அவனை சொல்ல முடியாது, அதை நம்ம ஒரு வழி பண்ணிடுவான். இப்ப நம்ம வேன்ல போனோம்னா என்ன செஞ்சிடலாம்? நிப்பாட்டி எல்லாத்தையும் விழுந்து கும்பிட வச்சிடலாம். பஸ்ல போனா ஒண்ணு செய்ய. அப்படி அந்த எல்லையே வழிபாடு செய்கின்றவர் குமரவேல் இருத்தால்
இரு தாளை அடைந்து அல்லல் கெடுவார்கள், அல்லல் இல்லாமல் ஆகுவார்கள் யாரு விழுந்து வணங்குகின்றார்களோ அவர்கள் அப்படின்னாரு. காசி, காஞ்சி, பொன்னம்பலம், காலத்தி, கமலை, தேசு, ராவண, ஜெயந்தி, நன்னகரம், மாசு இல்லா ஆனைக்கா, வன் புருஷோத்த மாநகரம், ஓசை மா கடலுள், பாலிடத்தில் 9 மொத்தம் ஒரு 9 தலம் சொல்றாரு. இந்த தலத்துல எது சிறந்தது? முதல்ல என்ன சொன்னாரு? காஞ்சி, காசி, முக்கியமான இடம் காசி, எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். காசிக்கு போனா சாமி என்ன பண்றாரு அங்க? அதனுடைய சிறப்பு, குருவாக இருந்து உபதேசம் செய்து மோட்சத்தை கொடுக்கின்றார். அதனால முக்கியமான ஒரு தலம் காசி. ஒருவராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்றிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி உம்பர்கோன் விசுவபதி வந்து ஒருவர செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசி மாநகர் என்று இந்த பாடலில் சொல்வதற்கெனங்க, காசியில அங்க சாமி எல்லாருக்கும் குருவாக இருந்து உபதேசம் செய்து அந்த உயிருக்கு மோட்சத்தை தருகின்றார். அடுத்து காஞ்சி. காஞ்சியில உமையம்மை பூசித்த தலம், அதனால மிக முக்கியமான தலம் காஞ்சி. காசி, காஞ்சி. சிவபூஜைக்கு முக்கியமான ஒரு தலம் அப்படின்னா அது காஞ்சி தான். நம்ம ஏற்கனவே காஞ்சி புராணத்துல நிறைய பார்த்திருக்கோம். முழுக்க 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 அத்தனை சிவலிங்கம் அங்க இருக்கு. அதனால அது சிறப்புடைய நகரம் காஞ்சி மாநகரம். அது அந்த நகரத்தை சொல்றாரு. அடுத்து சிதம்பரம், பொன்னம்பலம் என்றும். பொன்னம்பலம்னு ஒரு தடவை சொன்னா எத்தனை தடவை? ஏற்கனவே நிறைய சொற்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 21,600 தடவை. ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு வந்து 21,600 தடவை மூச்சு விடுறோமா? ஒரு நாளைக்கு நம்ம என்ன, நீங்க என்ன வேண்டாம், சிவ சொற்பொழிவுல சொன்னாரே இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்த வேண்டாம் அப்படின்னு மூச்சை விட்டு விட்டு பார்த்தாங்க. அதுல சிந்தனை வச்சு ஒரு வேலைக்கு பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் கணக்கு எடுத்து வச்சுட்டாங்க, நீங்க கணக்கே பார்க்க வேண்டாம், எல்லாம் கிளீனா கணக்கு பார்த்து வச்சுட்டாங்க. 21,600 தடவை ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு விடுவோம். அப்ப அதுல இருந்து பிரிக்குங்க. அதனால இன்னும் 108 நாளைக்கு நீங்க வந்து பேக்ல போயிருவீங்க. உங்களுடைய வாழ்நாள் வந்து 108 தடவை பின்னாடி போயிடும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் முழுக்க இறை நாமத்தை சொன்னதுக்கு சமம். இப்ப நம்ம சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை நாள் நம்ம சொல்லாம இருப்போம், அதெல்லாம் நிரப்பிடலாம். அந்த இதெல்லாம் நிரப்பிடலாம். நீங்க பொன்னம்பலம் சொல்ல சொல்ல நீங்க எத்தனை நாள் நீங்க சின்ன பிள்ளைல இருந்து சொல்லாம விட்டீங்களோ அத்தனையும் நிரப்பிடும். நீங்க 108 நாள் சொன்னீங்க, 108 நாள் பின்னாடி போயிருவீங்க. உங்க 108 நாள் உங்களுக்கு மிச்சம் கிடைச்சிடும். அந்த மாதிரி பொன்னம்பலமென்றே ஒழுகான் இருக்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே. தேக்கும் சடில திருமுடியார் இருதாள் கருதா தீமனமும் வாக்கும் செயலும் கொடியோரும் ஒரு கால் பொன்னம்பலம் எண்ணில் ஆக்கம் தரும் 5 எழுத்தும் 21,600 நாக்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரண்டான் குன்றானர் புகழான் என்று அந்த பாடல்ல சொல்றாங்க. 21,600 நாக்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரண்டால் குன்றான் நற்புகழான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது எதுனா பொன்னம்பலம்னு ஒரு தடவை சொன்னான். அதான் ஒரு பதியமாவே பாடுறாரு நமது மாணிக்கவாசகப் பெருமான். என்ன பாட்டு? கோயில் மூத்த உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும். இந்த பாட்டு யாருக்கு ஃபுல்லா தெரியும்? சில பேர் இப்படி நம்ம பாதிதான் தெரியும், இப்படி சரி லட்சுமி சாக்கு மட்டும் தெரியுமா? சரி, உங்களுக்கு தெரியுமா? நீங்க கூட்டமா மட்டும் பாடுங்க, நாங்க எப்படி பாடுறது மட்டும் பாருங்க, ஆனா தனியா மட்டும் பாட சொல்லாதீங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சமா பாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டமா பாடிக்கிற வேண்டியதான், அவ்வளவுதான். எப்படி பாடணும் அவ்வளவுதான். நீங்க பூஜையிலையாவது உட்காந்து கண்டிப்பா அந்த பதியத்தை பாடணும் சார். உடையாள் வந்து நடுவிற்கும் பாட்டை கண்டிப்பா பூஜையில பாடணும். அப்படின்னா அடியே இப்ப வரைக்கும் அந்த பதியத்தை சிவபூஜையில பாடுறதுனாலதான் நம்ம அடியார் கூடயே வச்சிருக்காரு சாமி. அடியார் நடுவில் இருக்கும் வரலை அப்படின்னு டெய்லி சாமி கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க, நம்மள அடியார் நடுவுலயே வச்சிருப்பாரு. அதான் சார், அது பார்க்கவே முடியல. உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. இப்ப இது என்ன மந்திரம்னா பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு பாத்தீங்களா? உடையாள் உந்தன் நடுவிற்கும் சிவாய நம அப்படின்னு மந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன மந்திரம்னா சிவாய சிவங்கிற மந்திரம். சிவாய சிவ. சிவா வா பக்கத்துல என்ன இருக்கு? யா.
யாங்கிறது உயிர். சி வ ய. வா என்பது அருள் சக்தி. சக்தி பக்கத்துல எது இருக்கு? இந்த உயிர் இருக்கு. இங்கிட்ட சி வ. சி இந்த யா பக்கத்துல என்ன இருக்கு? சி இருக்கா? சி வா ய சிவ. சி வா வா என்கின்ற அருள் சக்திக்கு பக்கத்துல யா இருக்கு. இங்கிட்ட சிவம் இருக்கு. சிவத்துக்கு நடுவுலையும் அம்பாளுக்கு நடுவுலையும் யார் இருக்கா? யா என்கின்ற உயிர் இருக்கு. உடையால் உண்டன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடிய நடுவுள் இரு. உங்க ரெண்டுத்துக்கு நடுவுல நான் இருக்கேன் அப்படிங்க. உடையால் உண்ட நடுவிருக்கும் சி பக்கம். இப்ப நமக்கும் யாவுக்கும் சீக்கும் நடுவுல யார் இருக்கா? அம்பாள் இருக்காங்களா? யார் வா இருக்கா? உடையால் உண்ட நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடிய நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, எப்படி நீ உங்க ரெண்டு பேத்துக்குள்ள நான் இருக்கணும், நான் என்ன எப்படி இருக்கணும்? அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று. சாமி நான் ஒரு காரியம் வச்சிருக்கேன், அதை நீங்க முன்னிறுத்தி வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான்ட்ட சொல்லி, அப்படியாப்பா என்ன காரியம் சொல்லு பாப்போம் அப்படின்னு சிவபெருமான். அது வேற ஒண்ணும் இல்லை சாமி, இந்த அடியார் நடுவுள் இருக்கும் அருளை அப்படின்னு சாமிகிட்ட சொன்னார். அதுபடி சிவபெருமான் என்ன பண்ணாரா? 999 அடியார்கள் மத்தியில தான் சாமி வரவிட்டு அப்படி முடியும் வண்ணம் முன்னின்று. அந்த பதியம் முழுவதும் பொன்னம்பலம் 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 பொன்னம். அதனால பொன்னம்பலம் ரொம்ப சிறப்பு. முன்னின்றாண்டாய் என்னை முன்னும் யானும் அதுவே முயல் ஒற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என்னென்று அருளி வர நின்று போந்திடி என் நாவிடில் அடியார் உள் நின்று இவன் ஆர் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தானே உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியன் சகந்தான் அறிய முறையிட்டா தக்காறு என்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தார் உன் அடியேற்கு முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்திய முழுமுதலே முழுமுதலே ஐம்பலனுக்கும் மூவருக்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பலகடியார் திரள் வான் குழுமி கெழுமுதலே உன் அருள் தந்து இருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழும் அதுவே என்று மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரசே அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே உன் அருள் நோக்கி இறைவே குக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியன்பால் பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யானும் தானும் பேனா நிற்பேன் நின் அருளைய தேசாநேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்று ஏமாந்திருப்பேனே அருங்கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வார் இளிமாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயே அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன் அம்பலக்கூத்தா மறுளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியாரும் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவாத்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்காதொழியா நமக்கென்று உன் நாமம் பிதற்றி மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே சொல்றாரா? கடைசி என்ன சொன்னாரு? பொன்னம்பலம் என்றேன்னு ஒரு ஏகாரம் போடுறதுனால அதையே சொல்பவர்களுக்கு பெருமானே நீ அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாட்டுல சொல்றாரு மாணிக்கவாசகர். இது முக்கியமான பாட்டு. திருவாசகத்திலே மைய பாட்டு எதுனா கோயில் மூத்த திருப்பதிகம். அந்த பாட்டுல அந்த இதை வச்சிருக்காரு பொன்னம்பலத்தை. பொன்னம்பலம் பொன்னம்பலம்னு சொன்னா 21,200 தடவை நாம நமச்சிவாயத்தை சொன்னதுக்கு சமம். தேக்கும் சரியில திருமுடியார் இருதால் கருதா தீமனும் வாக்கும் செயலும் கொடியோரும் ஒரு கால் பொன்னம்பலவன் எப்பேற்பட்ட கொடியவனா இருந்தாலும் சரி அவன் ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்னான். 21,200 நாக்கொண்டு இறைக்கும். எது? ஆக்கம் பெறும் ஐந்தெழுத்தும் 21,200 தடவை சொன்னதுக்கு சமம். ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்னான். ஒரு கால் பொன்னம்பலினாரு. ஒரு கால் பொன்னம்பலம் எண்ணில் ஆக்கம் பெறும் ஐந்தெழுத்தும் 21,600. அப்படிப்பட்ட தனிச்சிறப்புடையது. அதனால சிதம்பரம் முக்கியமான தலம். திருக்காலத்தி காற்று ஸ்தலம்பாங்களா திருக்காலத்தி சாமி அங்க கண்ணப்பன என்ன இருக்கு மோட்சம் கொடுத்த இடம் காலத்தி மலை. அதனால சிறப்பு. திரு ஆரூர் மண் தலம் அது ரொம்ப சிறப்பு. அது காட்டு ஸ்தலம் ஆகாயஸ்தலம் மண் ஸ்தலம். காஞ்சியும் திருவாரூரும். திருவாரூர்ல சாமி நித்தலும் ஒரு திருவிழா நடத்திக்கிட்டே இருக்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் மதுரையில 64 திருவிழாக்கள், நம்ம திருக்கோயில 24 திருவிழாக்கள். ஆனா திருவாரூருக்கு போயிட்டீங்கன்னா 364 நாளும் திருவிழா நடத்திக்கிட்டே இருக்கு. அதனால திருவாரூர் வந்து ரொம்ப சிறப்புடைய. அது மாதிரி சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு.
சிதம்பரத்துல பிரம்மா சண்டீஸ்வரர் இருப்பாரு, திருவாரூர்ல யமன் சண்டீஸ்வரர். ஏற்கனவே நம்ம கூட்டு போய் காமிச்சோமா, பாத்தீங்களா? ரெண்டு சண்டீஸ்வரர் இருப்பாரு, பாத்துக்கீங்களா? சிதம்பரத்துலயும் சரி. ஏற்கனவே இருக்க ஒரு சண்டீஸ்வரனும் அது பக்கத்திலே இங்க பிரம்மாவும் அங்க யமனும் சண்டீஸ்வரராக அவங்க எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க சாமி கிட்ட. எல்லாமே சாமி வந்து பாத்தீங்கன்னா வேண்டுவாருக்கு வேண்டுவானே இவான் கேட்ட, எது கேட்காம சாமி கொடுக்க மாட்டார். நம்ம என்ன விருப்பப்படுகின்றோமோ அதை கொடுக்கறதுதான் இறைவனுடைய வேலை. நம்ம கேட்காம எதையும் சாமி என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்கவே மாட்டார். ஒண்ணு செஞ்சிருக்காரு, என்னன்னா நம்ம நினைக்கிறதுக்கு மேல நம்ம வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இல்ல சார், நம்ம விருப்பப்படுறோம்ல, அந்த இச்சை இருக்குல்ல, இச்சை எதோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமி அருள் செய்வார்னு சொல்றேன். நீங்க கேட்கலாம் வேண்டாம். உங்க என்ன ஓடுதுன்னு தெரியும்ல சாமிக்கு, உங்க இச்சையாகிய விருப்பத்தை பொறுத்து இறைவன் கொடுக்கும். இப்ப நீங்க மனசுக்குள்ள நினைக்கீங்க, ஒரு 2 சென்ட்ல இடம் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கீங்க. உங்க இறைவனுக்கு தகுந்த மாதிரி சாமி கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கு ஒரு பிறவி வரும் என்பதை மறந்துடக்கூடாது. நீங்க இறைவனுடைய திருவருளே கேட்டீங்கன்னா கிடைக்கும். சாமி எப்படியாவது உங்க திருவருள நான் அடைய மாட்டேனா, இந்த பிறவில எனக்கு அந்த பேரு கிடைக்காதா, எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கீங்க, கோயில உள்ள வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களை அறியாம ஒரு இது நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிறத உடனே சாமி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கொடுப்பாரு. நீங்க உங்க எண்ணம் உயர்வாக இருந்தால் அது உடனே சாமிகிட்ட இருந்து பதில் வரும். அப்படின்னு ஏற்கனவே அன்னைக்கு சொன்னேன், அம்பாளுக்கு பூ கொடுக்க முடியலையே வருத்தப்பட்டு இருக்க நேரத்தை அதான் கூப்பிட்டாங்க. சரவணன் நீங்க வாங்க, இந்த தாமரை மலரை கொண்டு போய் அங்க வைக்க அப்படின்னாங்களா. அதே மாதிரி ஏதாவது ஒரு திருவருள் நடக்கும். எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் உடனே சாமிகிட்ட வந்து பதில் வரும். இந்த மாதிரி நிறைய நம்ம அனுபவிக்கலாம். 1 2 கிடையாது, நிறைய அனுபவிக்கலாம். அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாலையை கட்டி இவர்கிட்ட கொடுத்தாச்சு, பட்டுட்ட கொடுத்தாச்சு. அவங்க அடியை நினைச்சு கட்டினது எதுன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய லிங்கத்துவம் இருக்கு பாத்தீங்களா, சாமி பின்னாடி லிங்கத்துவம் இருக்கு, அதுக்குதான் அடியை நினைச்சு கட்டினது. அவரு குடுறா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, நான் போட்டுக்கிறேன், நீ போயிட்டு போ அப்படின்ட்டாரு. ரமேஷ் சொல்லு, அதுக்கு நினைச்சு கட்டினமே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே, சரி எப்படின்னு சாமிக்கு தானே போகுது, யாரு போட்டா என்ன அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டேன். தேத்தி முடிச்சுட்டு அப்படியே சுத்தி வாரேன், அப்படியே கரெக்டா நம்ம என்ன நினைச்சோமோ அதே இடத்துல கரெக்டா சாத்திருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்? நம்ம என்ன நினைக்கிறோமோ உடனே சாமிகிட்ட இருந்து பதில். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் சாமி பண்ணுவாரு. நீங்க வழிபாடு பண்ண 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 உங்களை அறியாமலேயே சாமி என்ன பண்ணுவாரு, உங்களை பேரின் பத்தி திளைக்க வைக்கும். அந்த சிவானங்கள், அந்த சிவா ஆனந்தத்தை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு சாமி நினைக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன வரும், கண்ல இருந்து ஆனந்த, அதெல்லாம் சேகரிக்கணும். சிவா அனுபவத்தெல்லாம் யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இது கூட சொல்லக்கூடாதுதான், ஆனா சொன்னா உங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்குமே என்பதற்காக சொல்றேன். சரிதானா? சரி. அப்படி இந்த மாதிரி முக்கியமான தலங்கள் எல்லாம் உண்டு. மாசில்லாத திருவானைக்கா, வளமான புருடோத்தம நகர். புருடோத்தமன்னா இந்த துவாரகை இருக்கு பாத்தீங்களா, புருஷோத்தமாக விளங்கக்கூடிய திருமால் இருக்கக்கூடிய அந்த நகரம் வந்து, அதுல துவாரகை ரொம்ப முக்கியமான தலம். அப்படி புண்ணிய தலங்கள்லாம் 9 அருங்கு ரோமச உறைந்துள்ள அவ்வியின் நினைத்து சுருங்கு கூபமும் வாவியும் குளனும் வான் சுருங்கா. அப்படிப்பட்ட எண்ணில்லாத புண்ணிய தீர்த்தம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நகர் எதுன்னா திருச்செந்தூர். இங்க வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 24 தீர்த்தம் இருக்கான். எங்க? திருச்செந்தூர். நமக்கு என்னன்னு தெரியும்? நமக்கு தெரியாதுலாம் அந்த கடலும் அந்த நாளிக்கிணறை தவிர எதுவும் தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதுல 24 தீர்த்தம் இருக்குன்னு சொல்லி நூல்கள் சொல்லுது. ஏகாரம்பு தீர்த்தம், தேவயானை தீர்த்தம், வள்ளி தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், சித்தர் தீர்த்தம், திக்குப்பாத தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், வைரவ தீர்த்தம், துர்க்கை தீர்த்தம், ஞான தீர்த்தம், சத்திய தீர்த்தம், தர்ம தீர்த்தம், முனிவர் தீர்த்தம், தேவ தீர்த்தம், பாவநாச தீர்த்தம், கந்த புஷ்கரணி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. கந்த புஷ்கரணி தீர்த்தம் தான் நாளிக்கிணறு. நாளிக்கிணறு போயிருக்கீங்களா? நீங்க ஒண்ணு அங்க போய் குளிச்சுட்டே இருந்திருக்கோம். இந்த சொல்றேன், கந்த புஷ்கரணி எழுதிருக்காங்க கரெக்டா 19 அப்படின்னு. அடுத்து கங்கா தீர்த்தம், சேது தீர்த்தம், சுத்தமாதன தீர்த்தம், மாதுர தீர்த்தம், தென்புலத்தா தீர்த்தம். 24 தீர்த்தம் அங்க இருக்கு. அதுல முக்கியமான தீர்த்தம் இந்த கந்த புஷ்கரணி தீர்த்தம் ரொம்ப முக்கியமானது. அந்த தீர்த்தத்தை பத்தி தான் நிறைய சொல்லுது. அந்த நாளிக்கிணறுக்கு வருங்க, அந்த தீர்த்தத்தை பத்தி நிறைய நூல்கள் நமக்கு சொல்லுது. நாளிக்கிணறு இத்தனை தீர்த்தம், ஆமா, இது கோயிலுக்குள்ளதான் இருக்கு. அத்தனை தீர்த்தம் கோயிலுக்குள்ளதான் இருக்கு. கோயில் அந்த வள்ளி தீர்த்தம் வந்து வள்ளி மலை இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் நிறைய தீர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு புராணங்கள் சொல்லுது.
இதான் இது அது மாதிரி மூர்த்தி தலம் தீர்த்தம் விஷயம் மூணுலயுமே சிறப்புடையது திருச்செந்தூர். மூர்த்தி முருகப்பெருமானு, தலம் திருச்செந்தூர் என்கின்ற முக்கியமான தலம், தீர்த்தம் இங்க இருக்கக்கூடிய 24 தீர்த்தம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் சென்று வருவோருக்கு ஒரு சற்குரு வாய்க்கும் பராபரமை என்று கூட தாய்மான சுவாமிகள் சொல்றாரு. யாரு ஒருவர் ஒவ்வொரு தலமாக சென்று அங்கு இருக்கக்கூடிய மூர்த்தியை தரிசனம் செய்து தீர்த்தத்தில் நீராடி அந்த தலத்துக்கு சென்று மூர்த்தி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உடனே குருநாதர் வந்துடுவார். இது முறையா சென்று வரணும். அடியார்களோடு சென்று வணங்கி வந்தால், அதனாலதான் எல்லாரும் தீட்சை எடுத்திருக்கீங்க. இல்லைன்னா தீட்சை எடுக்க முடியாது. ஏன்னா தலையாத்திரை மேற்கொண்டால்தான் வரும், இல்லைன்னா வராது. அப்படி முறையை சென்று ஒருவருக்கு ஒரு சத்குரு வாய்க்கும் பராபரமை என்று சொல்வதற்கு என்னங்க, இந்த புண்ணிய தீர்த்தத்தை எல்லாம் இந்த 3 இதுக்கும் சிறப்புடையது இந்த திருச்செந்தூர். தலம் விசேடம் கொண்டு இருக்கக்கூடிய பதியில் இந்த இப்படிப்பட்ட தீர்த்தம்லாம் இருக்கக்கூடிய இந்த பதியை வேறு யார் அறிய வல்லார் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்படிப்பட்ட புகழுடையது திருச்செந்தூர். தீர்த்தங்களுக்கு சிறப்புடையது திருச்செந்தூர். அவையின் மிக்குறும் ஜெயந்தி ஜெயந்தி என்னது திருச்செந்தூர், மறந்துடக்கூடாது. ஜெயந்திபுரம்னு பேரு திருச்செந்தூர். ஜெயந்தி நன்னகரிடத்து அடைந்த புவனம் யாவையும் கூப்பிடும் எல்லையில் புகுந்த அவ்வுடம்பு விட்டு ஒளியும் குமர சாரூபம் ஓமையின் என பெருகுவர் என மறை உரைக்கும். மறைனா வேதங்கள் உரைக்கும். என்ன அப்படின்னா, அங்கே போய் யாரு அந்த எல்லையை போய் சென்று, திருச்செந்தூருடைய எல்லையை போய் சென்று இந்த விடம்பு விட்டு ஒளிறாங்களோ, தவம் செய்து அந்த உடலை இருந்து அங்க இறக்குறாங்க பாத்தீங்களா, எங்க திருச்செந்தூரில் போய் தவம் செய்து யாரு இந்த உடம்பை நீக்குகின்றார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா குமர சாரூபத்தை பெறுவார்கள். குமர சாரூபம் ஓமையில் என பெருகுவர் என மறை உரைக்கும் அப்படிங்கிறார். குமர சாரூபம்னா முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை பெறுவார்கள் அங்க இறந்தவர்கள். எங்க திருச்செந்தூர்ல தவம் செய்து உடல் இறந்தவர்கள். ஏற்கனவே அங்க மூவர் சமாதியெல்லாம் இருக்கு பாத்துருக்கீங்களா, அவங்க முருகப்பெருமானுடைய உருவத்தை பெறுகின்றவர்கள். இல்ல அவங்க கொஞ்சம் நல்லா கடுமையா உழைச்சிருந்தாங்க அப்படின்னா மோட்சம் கூட அடைஞ்சிருவாங்க. உருவத்தை மட்டும் பெற்றது மட்டும் இல்லாமல் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயிச்சம் என்கின்ற 4 நிலையில் சாலோகம் என்பது அந்த உலகத்தில் வசிப்பது, கந்தலோகத்தில் வசிப்பது. சாமீபம் அப்படின்னா முருகப்பெருமான் பக்கத்துல போய் இருப்பது. அடுத்து ரூபம்னா முருகப்பெருமானுடைய உருவத்தை பெறுவது. சாயிச்சம் என்பது திருவடி பெயரை அடைவது. கடைசி நிலை சாயிச்சம். எல்லாருமே சாயிச்ச நிலையை அடைவதற்கு தான் அவன் முயற்சி செய்யணும். நம்ம சாமியோட உருவத்தை பெறுவோம், நம்ம அந்த உலகத்துல போய் வசிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இறைவனோடு 2.5 கலக்கிற நிலைக்கு நாம வரணும். அப்படி குமர சாரூபத்தை பெற்றவர் தான் ஞானசம்பந்த பெருமான். கந்தலோகத்துல இருந்து வந்தவர் தான் யாரு? ஞானசம்பந்த பெருமான். அவரை தான் சாமி என்ன பண்ணுவாரு, நேர கொண்டு வந்து இந்த சீர்காழியில் பிறக்க வைத்து அதை ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கில் பிழையாத வண்ணம் அப்படின்னு கூட ஞானசம்பந்த பெருமான் பாட்டுல பாடுவாரு. சாமி என்னைய இந்த உலகத்துல எதுக்கு சாமி என்னை பிறக்க வச்சு அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கேட்பாரு. என் ஆவியை வற்புறுத்தி சாமி என்ன செய்யறாரா, நம்ம இந்த ஆவி வற்புறுத்துறான், இப்ப வாப்பா வழிபாடு செய்யப்பா அப்படின்னாலும் இந்த உயிர் கேட்கவே கேட்காதான். இல்ல சாமி இன்னும் நான் உலகத்துல விளையாண்டுட்டு வரேன் சாமி அப்படின்னே போகுமா. எவ்வளவு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. எத்தனையோ எவ்வளவு போகங்கள் இருந்தாலும் அவரை வழிபாடு பண்ணுவதற்கும் ஒரு நேரம் இருக்குல்ல, அவர் அடியார் கூட்டத்துல இணையணும் ஒரு நேரம் இருக்குல்ல, திருமுறை படிக்கணும்னு நேரம் இருக்குல்ல, இதை பயன்படுத்தலாம்ல. இதை பயன்படுத்தாம நம்ம என்ன செய்யறோம், உலகத்துல உலகம்னு தான் நினைக்கிறோம். இப்ப சும்மா உட்காந்தாலும் உட்காந்துருப்போமே தவிர ஒரு திருமண எடுத்து பாடங்கிற எண்ணம் வருவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வரணும், கொஞ்சமா வரணும். கொஞ்ச நேரம் தூங்கினாலும் எந்திப்பீங்க, ஆனா அந்த புஸ்தகத்தை மட்டும் தொடவே மாட்டீங்க. அதுல இந்த மதியம் ஆயிடுச்சுன்னா ஒரு உறக்கத்தான் போட்டாதான் அப்படின்னு சொல்றது போயிடுது. நல்லா தெரிஞ்சுக்கணும், மதிய நேரத்துலலாம் உறங்காதீங்க. மதிய நேரத்துல உறங்கக்கூடாது, உறங்கக்கூடாது. ஏங்க யாரு உறக்கம் கம்மியா உறக்குறாங்களோ அவங்களுக்கு ஆயில் கூடும், உறக்கம் அதிகமா துவங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆயில் கம்மின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உறக்கம் ரொம்ப உறங்க ஆயில் குறையும். இது அடி படிச்ச வச்சு சொல்றேன், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு ரொம்ப தூங்குற நேரத்துல குறைக்கணும். அதிகமா சிவத்தை பத்தி சிந்திக்கணும், அதையும் ரொம்ப முக்கியமா சொல்லிடணும். அப்பாட தூங்குற வச்சு அது கூட செஞ்சுட்டு போறோம், அது கூட நீங்க குறைச்சிருவீங்க. ஆனா அதிகமா சிந்திக்கணும் இறைவனை, அதுதான் ரொம்ப முக்கியம்.
குடும்பமான அளவுக்கு சொல்றேன், குடும்பமான அளவுக்கு தூக்கத்தை நம்ம அது ஒரு சில என்ன நான் போற எனக்கு தூக்கம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்றது புரியுது. ஏன் எனக்கு தூக்கமே வரவே இல்லையா அப்படிங்கிறதுலாம் இருக்காது. சரி சரி. இல்ல அதாவது செலவு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரியே நான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்லாம் தூங்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? சின்ன பிள்ளைகளும் சரிதான். நம்மளும் இன்னும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு வழிபாடு செய்ய முடியாது. அதனால குடும்ப அளவுக்கு தூக்கத்தை குறைத்து நம்ம இறை வழிபாட்டுக்குரிய காலத்தை நாம் எடுத்துக்கொண்டு காலையில வெள்ளத்துல எந்திரிச்சு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை பெரும்புலர் காலை மூழ்கி பித்தராகிய சிவபெருமானுக்கு நாம் பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூவம் விதினால் இடவல்லாருக்கு கருமையில் கட்டி போல்வார் கடவுள் இருக்காங்க. அப்படி செஞ்சாதான் சாமி கரும்புல எப்படி இனிக்கோ அது போல நம்ம இதயத்துக்குள்ள இருந்து தித்திக்க வைப்பார். சரி அப்படி சொல்றாரு. குமர சாரூபம், அதாவது அந்த முருகப்பெருமானுடைய அந்த உருவத்தை பெறுவார்கள். குமர சாரூபத்தை பெறுவார். குமரன்னா என்ன சொன்னேன் உங்ககிட்ட? குமரன் அப்படின்னா கூ என்றால் நீக்குவன், மர என்றால் மாயை, மாயையை நீக்குவன் குமரன் என்று பேர். அப்புறம் என்றும் இளமை உடையவன் என்றும் பேர். முருகப்பெருமான் என்றும் இளமை தானே. அவர் போருக்கு போகும்போது எப்படி போனாரு? பல்லையும் முளைக்கலையாம். முருகப்பெருமான் போருக்கு செல்லும் போது பல் முளைக்காத பாலனோடு சண்டையிடுவதா அப்படின்னு சொன்னானா யாரு? சூரபத்மன். அப்ப எப்படி இருந்திருப்பாருமா? குழந்தை பருவம். சிவபெருமானுடைய குழந்தை தான், குழந்தை பருவம் தான் முருகப்பெருவம். குழந்தைய ஞாபகம் போது நீங்க குழந்தைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு ஞாபகம் வரணும்? முருகப்பெருமான் தான் ஞாபகம். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு குமர சாரூபம். அங்கே போய் தவம் செய்த அந்த உடல் நீங்கி இறந்தவர்கள் என்னதாகுவாங்க? குமர சாரூபத்தை பெறுவார்கள் என்று மலைகள் உரைக்கின வேதங்கள் சொல்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அன்பு தித்திர ஜெயந்தியன் நகர் வயனிடத்து தென்புலத்தினோருக்கு கருத்து இந்த ஈமக்கரையை செய்யறாங்க பாத்தீங்களா, அது இங்க செஞ்சா ரொம்ப சிறப்புன்னு சொல்றாரு. தென்புலத்தோர் கருதியோர் ஊட்டிய சிராத்தம், அதுக்கு பேரு சிராத்தம் பேரு. அந்த புதிர்கடன் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு பேரு சிராத்தம் பேரு. முன்பு உணர்த்திய கயனா கயான்னு இருக்குல்ல, கயால போய் என்ன செய்வாங்க? சிராத்தம் கொடுப்பாங்கல்ல. நீ அங்க செய்யறது திருச்செந்தூர்ல செய்யறது சிறப்புன்னு சொல்றாரு. காசி கயால போய் சிராத்தம் கொடுக்குறோம்ல, அதே போல சிராத்த தத்துவ முக்கியத்தின் இன்பு உடை சதமடங்கு என வேதம் நின்று இசைக்கும். அதை காட்டிலும் 100 மடங்கு திருச்செந்தூர்ல இந்த கிரியை கொடுத்தா 100 மடங்கு பெருகுமா. இப்ப அந்த தென்குலத்தான் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். தென்குலத்தார்னா நீங்க வந்து மூதாதையர்னு சொல்லுங்க. மூதாதையர் கிடையாது, அதுக்குரிய அதிதெய்வம்னு பேரு. தென்குலத்தார்னா இப்ப ஒரு முறை என்ன செஞ்சாராம், பிரம்மா வந்து ஒரு சில பேரை படைத்தார். படைத்து தன்னை பூசிக்குமாறு செய்ய சொன்னார். யாரு? பிரம்மா. நீங்க என்னை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி படைச்சு வச்சாரு. அவங்க என்ன பண்ணாங்க? பிரம்மாவை நாமையும் கும்பிடணும், நம்மளை நாமே கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தன்னைத்தானே பூசித்து கொண்டார்கள். அதனால கோபம் அடைந்த பிரம்மா என்ன பண்ணாரு? சபித்தார். சபிச்சதும் உடனே சமய நாங்க இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படி என்று அவர்கள் கேட்டார்கள். என்னுடைய பையன்கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாரு. யாரு? பிரம்மா. பிரம்ம புத்திரராக வழங்கக்கூடிய அந்த புத்திரர்கள்ட்ட போய் இந்த அவரால் படைக்கப்பட்டவர்கள் போய் கேட்பாங்க, நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னதும் அந்த புத்திரர்கள் சொல்லுவாங்க, நீங்க போய் தென் திசையில் போய் இருங்கள். கதை புரியுதா? அவர் அந்த பிரம்மாவுடைய புத்திரர்கள் சொல்லுவாங்க, யார? பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்களை நீங்கள் போய் தென் திசையில் இருங்கள், அவருடைய சாபம் உங்களால் நான் நீக்குகின்றேன் என்று அவங்க புத்திரர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? தென் திசைக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் போய் பிரம்மாவை போய் பார்ப்பாங்க. பார்த்து, சாமி என்னுடைய பிள்ளைகள்னாலே நீங்கள் இந்த சாபத்தை நீக்கிய காரணத்தினால் நீங்கள் தென்புலத்தில் இருந்து அந்த இறந்தவர்கள் இருக்காங்க பாருங்க, இறந்தவர்களுடைய அந்த சொல்றாரு என்னன்னா சந்ததி யார் யாரெல்லாம் அந்த சந்ததியா வர்றாங்களோ அவங்களுக்கு நீ அதிதெய்வமாக இருங்கள் என்று அந்த தென்புலத்தை அப்படி வந்தவங்க தான் அந்த தென்புலத்தார்கள். யாரா? பிரம்மாவை படைக்கப்பட்டவர்கள் தான் அந்த தென்புலத்தார்கள் என்று பேர். அவங்களுக்கு தான் என்ன செய்யணுமோ அந்த பிதிர்காரியத்தை கொடுத்தோம்னா அவங்க கொண்டு போய் என்ன செய்வாங்க? அவங்க எந்த பிறவில இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பையனை வந்து ஊட்டுவார்களாம். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, அது எப்படிங்க நம்ம கொடுத்தது உடனே அடுத்த பிறவியை போய் அவங்க அடைஞ்சிருவாங்க, நம்ம கொடுக்கறது எப்படி அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னா இந்த அதிதெய்வமாக இருக்கக்கூடிய தென்புலத்தார்கள் தான் என்ன செய்வாங்க? நாம கொடுக்கக்கூடிய அந்த பிண்டத்தை கொடுக்குறோம்ல அதை வாங்கி அவங்க எந்த பிறவில இருக்காங்களோ அவங்களுக்கு போய் எடுத்து ஊட்டுவாங்க. புரிஞ்சுச்சா? அதனாலதான் பிதிர்கடன் கொடுக்கணுங்கிறது காரணம்.
ரெண்டாவது பிதிர்கடன் அது ஒண்ணு. ரெண்டாவது நமக்கு ஒரு நன்றி கடன் ஒண்ணு இருக்குல்ல. நமக்கு இவ்வளவு தூரம் வளர்த்து செஞ்சவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்காவது என்ன செய்யணும்? பிதிர்கடன் கொடுக்கணும் வேண்டாமா? பிதிர்களுக்கு கொடுக்கணும், குலதெய்வத்துக்கு கொடுக்கணும், சிவபெருமானுக்கே கொடுக்கணும். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு வந்து அதாவது ஒண்ணு நம்ம குரு பரம்பரைகளுக்கே கொடுக்கணும். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கறது தர்ப்பணம். அவங்க வந்து சாந்தி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது சாந்தி தீர்த்தம், சாந்தி கொடுக்கறது. அதாவது எப்படின்னா முதல்ல ரிஷிகளுக்கு கொடுக்கறது, சர்வப்பியோ ரிஷிப்பியோ. இந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் செய்யறாங்களா என்னன்னு தெரியல, நம்ம அனுஷ்டானங்கள வருது. சர்வப்பியோ ரிஷிப்பியோ ரிஷிகளுக்கு, சர்வப்பியோ மனுஷப்பியோ ஓசட் மனிதர்களுக்கு, சர்வப்பியோ பூதப்பியோ ஓசட் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை ஜலத்தை எடுத்து அப்படி விடணும் பூதர்களுக்கு, பூத கணங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பூனில மாத்தி போட்டு இந்த சைடுல பிதர்களுக்கு பூரா கொடுக்கறது பூராமே இந்த கையில தான் கொடுக்கணும், வேற எந்த கையிலும் மாத்திரக்கூடாது. பூனில மாத்தி போட்டு பிதர்களுக்கும் மாதர்களுக்கும் கொடுக்கணும். சர்வப்பிய பிதிர்பிய சோதா, சர்வப்பிய மாதிர்பிய சோதா. அதுக்கப்புறம் இந்த கையில வந்து எதை கொடுக்கணும்னா சர்வப்பிய ஞாதிரிப்பிய ஞானிகளுக்கும், சர்வ ஆச்சாரியப்பிய சோதா அப்படின்னா குருமார்களுக்கு எல்லா விதத்துக்கும், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர்ல இருந்து அவருக்கு உதவி செஞ்ச நந்தி தேவர்ல இருந்து ஸ்ரீகண்ட பரமேஸ்வர், நந்தியம் பெருமான், ஜனத் குமார முனிவர், சத்திய ஞான தர்சினிகள், அவருக்கு கீழே பரஞ்சோதி முனிவர், மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார், அடுத்து மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், அருள் நமச்சிவாயர், சித்தர் சிவபிரகாசர், நமச்சிவாய மூர்த்திகள்ல இருந்து இப்ப 24 சன்னிதானம் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? இந்த வழியை விடணும். ஞானிகளுக்கும் குருமார்களுக்கும் இந்த வழியை விடணும், பிதர்களுக்கு வந்து இந்த வழியா. அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த எல்லை வச்சு கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் சொல்ல போற, எல்லை வச்சு கொடுக்கறது, பிண்டம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யலன்னா அதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த அடுத்து சொல்ல போகுது. ஆஹ் ஆஹ் சரி. அப்ப அவர்களுக்கு நாம் கொடுப்பது எங்க போய் சேரும்? நம்முடைய சந்ததியர்களுக்கு போய் சேரும். ஏன்னா அவங்களுக்கு அதிதெய்வம் யாருன்னா இந்த தென்புலத்தார் தெய்வம் அப்படிங்கிறாங்கல்ல, தென்புலத்தார் தெய்வம் வந்து இவங்கதான். அது மாதிரி குலதெய்வம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க போய் வழிபாடு பண்ணலன்னா இதாகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. வருஷத்துக்கு ஒருக்காவது போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணுங்கிறாங்களா, அந்த குலதெய்வத்தையும் நீங்க சிவபெருமானா பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வருஷத்துக்கு ஒருக்கா குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யறத அவங்களையும் சிவமாக சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவாங்க, வணங்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு. ஒரு பூக்களுக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு, மரங்களுக்கு அதிதெய்வம் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு. அதே மாதிரி குலத்துக்கு ஒரு அதிதெய்வம், அதுதான் குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி எல்லாத்துக்கும் அந்த அதிதெய்வத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று நூல்கள் சொல்றது. அது இங்க வந்து இந்த தர்ப்பணத்தை செய்தால் 100 மடங்காக பெருகும். எங்க திருச்செந்தூர்ல வச்சு, இது வரைக்கும் இங்க திருச்செந்தூர்ல கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல, இனிமே போய் கொடுத்துருங்க, கொடுத்தா 100 மடங்காக பெருகும். புதுக்கடன் கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல, அடின்னு இன்னும் கொடுத்தது இல்ல, இனிமே போய் அடுத்து போய் கொடுத்துடணும். நம்ம கூட்டு போய் கொடுக்கணும், நம்ம ஐயர்கள் கூட்டு போய் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஆமா, ஆனா நூல் சொல்லுது. நான் அடுத்து இன்னும் பாருங்க என்னென்னலாம் சொல்ல போதும் பாருங்க. அது எங்க கொடுக்கணும்னு சொல்லுது, அந்த நாளிக்கிணறு பாருங்க, அங்க வச்சு கொடுக்கணும்னு சொல்லுது. கடவுக்கரியதாகிய கந்த புஷ்கரணி தடம், அதான் கந்த புஷ்கரணினா அதான் நாளி தீர்த்தம். தென்னீர் படிந்து விடை உடனிருந்து தென்புலத்தோருக்கு கூட்டு உறதே எனில் கொண்டு மாவில் பிண்டமே யாயினும் விடுக. நீங்க என்ன செய்யுங்க, அந்த கந்தபுஷ்கரணி தடாகத்தில் ஒழிக்கின்ற தெளிந்த நீர்ல என்ன செய்ய, சிராத்தமாகிய இருக்கக்கூடிய மாவினால் செய்யக்கூடிய பிண்டத்தை இடுக அப்படின்னு சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுது பாட்டுல அப்படின்னா, மாவு அந்த மாவுல கொடுக்க முடியட்டலானோ புல்லதாயினும் அது எள்ளோடு நீரை கையால் வைத்தாவது இறைக்கணுமா. அடுத்தது என்ன சொல்லுது, எள்ளுடன் புனல்னா நீர், எள்ளுடன் புனல் கையினால் இறைக்க. ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சு எள்ளை வச்சு தண்ணியை மட்டும் விடணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. தண்ணியை நீங்க விடும்போது ஒரு எள்ளு கூட அந்த கையில இருக்கக்கூடாது, அத்தனையும் இறைச்சிடணும். தண்ணி எடுத்து அதுல விட்டுறணும், அந்த கை வழியா விட்டுறணும். விட்டா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்படிலாம் சாமி எழுதி வச்சிருக்காரு நூல்கள்ல, உனக்கு புராணமும் அதுதான் சொல்லுது. இந்த கையில விட்டா புதிர்களுக்கு, இந்த ஞானிகளுக்கு அப்படின்னு கணக்கு இருக்கு. அதே மாதிரி
மறுபடியும் பூணில் மாற்றி போட்டு விநாயகர் முருகர் எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு இந்த சைடு வரும், வலது பக்கம். இடது பக்கம் பூராவே பிதர்களுக்கு பூணில் மாற்றி போட்டு செய்யறது. சரி, மாவினால் இல்லாட்டினாலும் எள்ளுடன் புனல் கையில் இறைக்க, அதுவும் இல்லை இன்னும் புல்லாவது கொடுக்க. அந்த பசு கூட்டங்களுக்கு உண்பதற்கு புள்ளையாவது என்ன செய்யணுமா, போய் அங்க போய் கொடுக்கணுமா, எங்க திருச்செந்தூர்ல போய். புள்ளதாயினும் போடுகவி வகை புனற்பால் வல்ல இற்றிடும் பிதர்கள் வேதா உலகு அடைவர். அப்படி யாரு குடிக்கின்றார்களோ வேதா உலகு அப்படின்னா பிரம்மலோகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லுது நூல். வேதா உலகம்னா வேதங்களுக்கு சொந்தக்காரர் யாரு, படைய பிரம்மா. அந்த பிரம்ம உலோகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புல்லு நம்ம சிவபூஜையில கடைசி கோபூஜைன்னே ஒண்ணு இருக்கு. சிவபூஜை பண்றவங்களுக்கு தெரியும் கோபூஜை. கடைசி அந்த அந்த அதுக்கு ஒரு அதிதம் உண்டு. நான் என்ன பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிதம் இருக்கிற மாதிரி அந்த பசுக்களுக்கு ஒரு அதிதம் இருக்கு. அவர் பேர் கபிலன்னு பேரு. அந்த அதிதத்துக்கு பேரு கபிலாசாய நம, கபிலாய மூர்த்தியே நம, கபிலாய நம அப்படின்னு அவர் அதுல வந்துருவாரு. இந்த மந்திரத்தை சொன்னோம்னா இப்பயே சொன்னாலே அவர் இப்போ இங்கேதான் நிற்பாரு. இந்த மந்திரத்தை சொன்னோம்னா அவர் இங்க நிற்பாரு. அதுக்கு அவ்வளவு சிறப்பு. இப்ப சிவ ஆசனாய நம, சிவமூர்த்திய நம, சிவாய நம அப்படின்னோம்னா சிவபெருமான் அங்க வந்துருவாரு. ஆசனம் மூர்த்தி அந்த இதை கொடுத்துட்டோம்னா அங்க சுவாமி வந்துடுவார். யார் யாருக்கு நீங்க இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அந்த மந்திரத்தில் அவர்கள் குறைவார்கள். அதே மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை அதிதெய்வங்களும் பரிவார தேவதைகளுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி 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 அவங்கள எழுதல் செய்யணும். சிவசூரிய ஆசனாயம, சிவசூரிய மூர்த்திய நம, சிவசூரியாய நம அப்படின்னு அவர் வந்துருவாரு. பிரத்துஷியா தேவியே ஆசனாய நம, பிரத்துஷியா தேவியே மூர்த்திய நம, பிரத்துஷியா தேவியே நம அப்படின்னு அவங்க வந்துடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவங்க வந்துடுவாங்க. அதே போல பசுக்களுக்கு கபிலாசனாயமா, கபிலாய மூர்த்திய நம, கபிலாய நம அப்படின்னா அவர் வந்துடுவாரு. அவர்கிட்ட நீங்க என்ன செய்யணும்னா தீபதூபம்லாம் காட்டி அருகம்புல் இருந்தா அருகம்புல வச்சு நைவேத்தியம் கொடுத்து தீபதூபம் காட்டி அவங்ககிட்ட கோபூஜா பலன்களை அடியனுக்கு தந்தரல வேண்டும் என்று கேட்கணும். அவங்ககிட்ட என்ன கேட்கணும், கோபூஜா பலன்களை கேட்கணும். இப்படிலாம் இருக்கு. கோபூஜா பலன்கள் கேட்டுருவீங்களா? நான் முதல்ல நாங்க சிவ பூஜையை முடிச்சுக்கிறேங்க, அதுக்கப்புறம் நாங்க கோபூஜையை பத்தி பாக்குறோம். அப்படி இருக்கு. அது மாதிரி சண்டீசர்ட்ட சிவ பூஜா பலன்களை கேட்கணும். அது மாதிரி தேஜ சண்டன் இருக்காரு, அவர்கிட்ட சிவசூரிய பூஜை பலன்களை அவர்கிட்ட கேட்கணும். சாமிக்குரிய சண்டேஸ்வரர் கொனிச்சண்டர்னு பேரு. விநாயகர் பெருமானுக்குரிய சண்டர் சுமித்திர சண்டர், கும்போதர சண்டர். விநாயகர் பெருமான் கோயில்ல சண்டீஸ்வரர் இருக்காரு, பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? விநாயகர் பெருமான் கோயில்ல பிள்ளையார்பட்டியில சண்டீஸ்வரர் இருக்காரு. அது மாதிரி எங்க நீங்க பிள்ளையார்கள் இருக்காங்களோ அங்க சண்டீஸ்வரர் வச்சிருப்பாங்க. நீங்க மணவந்த பிள்ளையார் போயிருக்கீங்களா? ராஜபாளையத்துல மணவந்த பிள்ளையார் கோயில் பிஎஸ்கே நகர்ல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சுத்தி வர்ற இடத்துல சண்டீஸ்வரர் வச்சிருப்பாங்க. ஒரு சில கோயில்ல வச்சிருப்பாங்க. விநாயகர் பெருமானுக்கு இருக்கக்கூடிய சண்டேஸ்வரர் கும்போதர சண்டர், முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சண்டேஸ்வரர் திருச்செந்தூர்ல இருக்காரா? திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? போகலையா? எல்லாம் ஒரு மாதிரியாவே எந்த திருச்செந்தூர் சொல்றக்கூடாது. திருச்செந்தூர்ல சண்டேஸ்வரர் இருக்காரா? சுத்தி வர இடத்துல போய் தட்டுறீங்களா? அது ஒரு சுமித்திர சண்டர் பேரு. இல்ல அதெல்லாம் எல்லாம் கவனிச்சிருப்பாங்க, போய் தட்டுவாங்கல்ல. போயிருக்கீங்களா? திருச்செந்தூர் போயிருக்கீங்களா எல்லாருமே? இல்ல இல்ல இது ராஜாச்சி மாறியாவே பாக்காங்க. நான் போயிருக்கேனா போகலையான்னு தெரியல அப்படிங்களா? கும்பிட்டு வரல. எங்களை எங்க வெளியில சுத்த விடுறாங்க, இவன் கூட பிடிச்சி அனுப்பி விடுறாங்க அப்படிங்களா? விட மாட்டேங்க. அப்படி வெளியில வந்தவங்க என்ன செய்யணும், இப்படி சைட்ல ஓடி போய் சண்டேஸ்வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் இருப்பாரு, அவர் போய் இப்படி சேவிச்சுட்டு தான் அப்படி வெளியில வருவீங்க, வெளிப்புற வழியா வருவீங்க. அப்படி அப்படி முருகப்பெருமானை பார்த்தது அப்படியே அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சான். அதனாலதான் பெருமாள் அங்க உள்ள வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? முருகப்பெருமானுடைய அந்த முகூர்த்தத்தை பார்த்ததுமே அவர் கண்ணுல இருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்தது பெருமாளுக்கு. அதுல வந்தவங்க 2 பேர், அமுதவல்லி சுந்தரவல்லி என்கின்ற 2 பேர். அவங்க கீழே பூலோக மண்ணுலகத்திலையும் விண்ணுலகத்திலையும் சாமி பிறக்க வைத்தார். ஒருத்தர் வள்ளி, ஒருத்தவங்க தேவி. எல்லாமே அவங்க கேட்காம சாமி எதையுமே கொடுக்க மாட்டார். அவங்க கேட்டாங்க மனம் புரிய வேண்டும் என்று 2 பேரும் கேட்டாங்க. முருகப்பெருமான் 2 பேரும் மனம் புரிந்தார். அதே போல ஓருடலில் 2 பேரும் இருக்கணும்னு சொல்லி அவங்க சூரபத்மன் கேட்டதுனால அவங்க 2 பேரையும் ஒரே உடல்ல இருக்க வைத்தார் முருகப்பெருமான். எல்லாமே அவர் கேட்க கேட்கதான் சாமி. நம்ம எண்ணுகின்ற எண்ணம் மட்டும் உயர்வா இருக்கணும். சாமி வேண்டும் பரிசு ஒன்று உண்டனி, அதுவும் உண்டன் விருப்பன்றே அப்படின்ட்டோம்னா பிரச்சனை இல்லை.
சாமிகிட்ட விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. நாமளே அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிறவியை நாம எடுக்க வேண்டும் என்பதையும் நாம மறந்துடக்கூடாது. சரி, பிரம்மலோகத்து முன்புள்ள பிதுகலாம் பெரியோருடைய முத்தி பெற்றிருப்பாரா என்று குலத்தில் உள்ளோர் ஆரிய புத்திரம் இல்லரோ ஆயினும் மரணமுற்றன இன்றியே கிடந்து மாயினுமே. அங்க இருப்பவர்கள் மகப்பேறு அற்றவராக இருந்தாலும், ஆதரவு இல்லாமல் இருந்தாலும், சிவகாக்கினி இல்லாமல் அங்கே வீழ்ந்து இறந்தாலும், எங்க அங்கேயே திருச்செந்தூர்ல யாரு விழுந்து இறந்தாலும், சிந்து தீர்த்தத்தில் கந்த புஷ்கரி தீர்த்தமோடு அன்போடு படிந்து எண்ணீர் இறைத்து வசிக்கும் அந்த மற்றவர் யாவரும் உடல் களிருக்கை மிந்திர பதம் பெருகும் மிந்து பெருகுவர் என்று மறை இசைக்கும். அதாவது அந்த தீர்த்தத்துல இந்த கந்த புஷ்கரணி தீர்த்தம் இருக்கு பாருங்க. எந்த தீர்த்தம்? இந்த நாளிக்கிணறு. அங்கே போய் அன்போடு மூழ்கி எள்ளும் நீரும் இறைத்து பட்னி நோன்பு இருந்து அங்கே இருந்து வழிபாடு செய்தால் எங்க போவாங்களாம்? இந்த பதத்தை அடைவார்களாம். எங்க? அங்கே போய் சென்று. ஆனா எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா பூரா வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளிக்கிணற வரிசையை நிக்க வச்சு அது வந்து கந்த புஷ்கரணி சாமி வந்து முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? அது முருகப்பெருமான் உருவாக்கப்பட்ட தீர்த்தம், அதனால அது கந்த புஷ்கரினே பேரு. முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்துக்கு பேர் கந்தனாகிய முருகப்பெருமான் அதை உருவாக்கியதனால் கந்த புஷ்கரணி என்று பெயர். தேவர்கள்லாம் எல்லாம் சிறை மீட்டி முருகப்பெருமான் சந்தோஷமா வந்து எங்க வந்து சிவபூஜை பண்ணாரு? திருச்செந்தூருக்கு வந்து அத்தனை வெறும் நவ வீரர்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. சாமி அப்படி அமர்ந்து உட்கார்ந்துருந்தார். உடனே இவரை அழைத்தார், வீரபாகு தேவரை அழைத்தார். உனக்கு என்ன வேணுமோ கேள் என்று முருகப்பெருமான் கூற, உடனே சாமி மாறாத அன்பை தவிர இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டான் என்று கேட்டார். யாரு? வீரபாகு தேவர். அதை வரை முருகப்பெருமானும் அவருக்கு அழைத்தார். முடிச்சுட்டு சாமி எல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்து என்ன பண்ணாரு? அந்த சூரபத்மனை வதம் செய்து சேவலும் மயிலுமாக ஆக்கி சிவபூஜை செய்து காண்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய வேலினால் அப்படி பூலகத்துல ஒரு குத்துனாரு பாருங்க. அப்படி உருவாகிய தீர்த்தம் தான் அந்த நாளிக்கிணறுன்னு இப்ப சொல்றாங்கல்ல, அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேரு? கந்த புஷ்கரணி. இப்ப தாமிரபரணி புஷ்கரணி போனீங்களா? பாவனாசத்துக்கு போயெல்லாம் போயிருப்பீங்கல்ல. தாமிரபரணி அது எத்தனை வருஷத்துக்கு இருக்கா? 60 வருஷத்துக்கு இருக்காவா? 60 வருஷத்துக்கு இருக்கா. இங்க வந்து அங்க கூட 60 வருஷத்துக்கு இருக்காதான். இங்க எப்பயுமே திருச்செந்தூர்ல நாளிக்கிணறு எப்பயுமே இருக்கு. எப்பனாலும் போய் நாம இந்த கடனை நாம அங்க செய்யலாம் என்று. ஆனா இப்ப அங்க யாரும் செய்யற மாதிரி இல்ல. நாளிக்கிணத்துல யாருமே சித்தார்த்தம் கொடுக்குற மாதிரி தெரியல. முடிஞ்ச கடல்ல தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் விடுறாங்க. அங்க வந்து எள்ளு எல்லாம் இறைக்க மாட்டாங்க. ஆனா நூல்கள் அப்படி சொல்லுது, அங்க கந்த புஷ்கரணி தீர்த்தத்துல செய்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லுது. அப்படி இந்திர பதத்தை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படி சாமி என்ன செஞ்சாரா? அந்த வேலினால் குத்தி அதை எடுத்துதான் சாமி என்ன பண்ணாரா? சிவபூஜை செஞ்சாராம். அந்த பஞ்சலிங்கத்துல முருகப்பெருமான் எடுத்து அப்படி ஒவ்வொரு புஷ்பத்தையா எடுத்து எடுத்து சாமி அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்தார். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது கடைசி மலர சாமி அப்படி போட போனார். முருகப்பெருமான் வந்து சிவலிங்கத்துல அப்படி போட போற நேரத்துல தேவர்கள்லாம் முருகா என்று அழைத்தார்கள். அந்த கடைசி மலரை கொண்டு அப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, அந்த மூத்தம்னா இப்பயும் நீங்க பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய அந்த முகூர்த்தம் எங்க? திருச்செந்தூர்ல சிவபூஜா மூர்த்தினே பேரு. அந்த மூர்த்தத்துக்கு வந்து சிவபூஜா மூர்த்தி. முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருப்பாரு? தாமரை மலர் வச்சிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாத்திருக்கீங்களா? சில படங்கள்ல அதை போட்டிருப்பாங்க, சில படத்துல போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலே மூலவர் எப்படி இருக்காருன்னா கையில மலரோட தான் இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த திருச்செந்தூர் படம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கையில மலர் வச்சிருக்காரா? பார்த்தது இல்லையா? நாங்க அவர் முகத்தை தவிர வேற எதுவும் அந்த முகத்தை தவிர வேற எதுவும் அதுவுமே ஒரு நிமிஷம் தான் பாக்குறோம். அதுவுமே பிடிச்சி தள்ளி விட்டுவாங்க அப்படிங்களா? இனிமே கவனிக்கணும். கையில மலர் வச்சிருப்பாரு. சிவபூஜா மூர்த்தினே பேரு. அப்படி அந்த கடைசி மலரை கொண்டு சாமி என்ன பண்ணாரு? அந்த மலரை கொண்டு அர்ச்சிக்கும் போது கூப்பிட்டதுனால அப்படி திருமண கோலம் தான் நமக்கு இப்பயும் சுப்பிரமணிய சுவாமியாக அங்கே வீட்டிருக்கின்றார். இந்த இதுல நிறைய கணக்கு எடுத்தாங்க. அதுல அதிக பேர் எதுன்னா சுப்பிரமணியருங்கிற பேர் தான் தமிழ்நாட்டிலேயே வந்தது. அதனாலதான் முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுள்னே பேரு. அதனால ராமசுப்பிரமணி, பாலசுப்பிரமணி, வெறு சுப்பிரமணி, இந்த மாதிரி பேர் தான் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கான்.
அப்படி கணக்கு எடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. சிவசுப்பிரமணி பாருங்க, இப்படி நிறைய வந்திருக்கு. அப்படி கணக்கு எடுக்கும் போது இந்த சுப்பிரமணியர் பேரு சு என்றால் விசேஷம், பிரம்மம் என்றால் பிரம்மம், நியம் என்றால் தன்மை, விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த 6வது முகத்துக்கு சுப்பிரமணியன் என்று பெயர். புரிஞ்சுச்சா? அப்படி வேதங்கள் 3 முறை சொல்லுதான். சுப்பிரமணியோம் 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 என்று வேதங்கள் 3 தடவை சொல்லுது. அதுக்கு மேலேயும் சொல்லியிருக்கோம். ஆனா அங்க இலக்கணத்தின்படி அதுக்கு மேல சொல்லக்கூடாது நியதி. அதனால வேதங்கள் 3 முறை சுப்பிரமணியோம் என்று அழைக்கின்றது அப்படின்னு வாரியார் சபையிலே சொல்லுவாரு. சரி, அப்படி அந்த முத்தி நல்கிய கந்த புஷ்கரணி நீர் மூழ்கார் பக்தி அந்த அங்க போய் மூழ்காதவர்கள் பக்திமை செயலாக்கும் குமரேசனை பரவார் நித்த நித்தம் 6 எழுத்து உண்மையை நினையார் சித்தியற்ற தென்புலத்துள்ளோர் சிந்தையினி இல்லார். அதாவது அங்க போய் யார் 6 எழுத்து மந்திரமாகிய சரவணபவ என்கின்ற மந்திரத்தை சொல்லாதவர்களும் அங்க கந்த புஷ்கரிணியில் தீர்த்தத்தில் நீராடாதவர்களும் பக்திமையை சேர்ந்து குமரேசனுடைய தாளை பரவாதவர்களும் தென்புலத்தார் கடனை செய்யாதவர்களும் இதெல்லாம் போய் இதெல்லாம் செய்யலைன்னா அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அங்க போய் முருகப்பெருமான போய் வழிபாடு செய்யணும், கந்த புஷ்கரில் மூழ்கி அந்த பிதிர்கடனை கொடுக்க வேண்டும், அப்புறம் குமரேசனாகிய முருகப்பெருமானுடைய திருவடியை பணிய வேண்டும். அது சும்மா போய் சொற்பொழில சொல்லிட்டாரு, போய் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்துடும் பண்ணக்கூடாது. போனா கண்டிப்பா என்ன பாடணும்? பாட்டு பாடணும். முருகப்பெருமானுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பாடுவாங்க, முருகப்பெருமானை நோக்கி எத்தனையோ பேர் பாடுவாங்க. ஆனா முந்தி செல்லக்கூடிய மொழி எதுனா தமிழ் மொழிதான் முந்தி போமா முருகப்பெருமான்கிட்ட. முந்து தமிழ் மாலை கோடி என்று அருணைநாத பெருமான் பாடுறாரு. எத்தனையோ மொழிகளை முருகப்பெருமானை போட்டு வழிபாடு செய்தாலும் முந்தி செல்லக்கூடிய மொழி எது என்று கேட்டால் தமிழ் மொழி என்று அருணைநாத பெருமான் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி அப்படின்னு கூட யார் சொல்றா? அருணைநாத பெருமான் சொல்றான். அதனால போனா சும்மா வரக்கூடாது. சில பேர் அப்படி அப்படின்னு சொன்னேன். சில ஒருத்தர் திருச்செந்தூர் போயிருக்காரு, சிவா நீ சொல்லி நீ பாட்டு பாட விடல சிவா, அங்க நிக்க விட மாட்டேங்காங்க, பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னாரு. அடி என்ன சொல்றேன், வரிசையில் நிப்பீங்கல்ல, 1/2 மணி நேரம் வரிசையில் நிப்பீங்கல்ல, 1 மணி நேரம் 3 மணி நேரம் வரிசையில் நிக்கீங்களா, படிச்சுட்டே போக வேண்டியதுன்னு. எத்தனை 50 பாட்டு பாடிடலாம். நீங்க 3 மணி நேரம் வரிசையில் இருந்தீங்கன்னா 50 திருப்புகள் பாடிடலாம். கந்தர் அனுபூதி 51 பாடல் பாடிடலாம், பாடலாம். வரிசை நீங்க எதை கேட்டா வரிசையில நிக்கிற நேரத்துல திருப்புகளா பாடிட்டு போக வேண்டியதுதானே. கந்தர் அனுபூதி 51 பாடல் பாடலாம், கந்தர் அலங்காரம் 100 பாடல் பாடலாம், எத்தனையோ. ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எக்கா உங்க வீட்டுக்காரர் உங்களை விட்டுட்டாராக்கா திருச்செந்தூருக்கு அப்படின்னு அப்போ என்ன செய்வீங்க? கதை பேசிக்கிட்டு கூடாது. அதுலயும் 3 மணி நேரமா கதை பேசிக்கிட்டே வருவாங்க. பார்க்கணும், வினையை ஏற்றுறதுக்கு அது காரணம், வினையை குறைப்பதற்கு இல்லை. போனா நல்லா 51 பாட்டு கந்தர் அனுபூதி ஆடும் பரிவேல் அணி செய்வல் என பாடும் பணியாய் பணியாய் அல்வாய். அது எப்படி பாடுவீங்க? கந்தர் அனுபூதி எப்படி பாடுவீங்க? எந்த ராகத்துல பாடுவீங்கன்னு கேக்குறேன். எப்படி பாடணும்னா ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியாய் பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை தெருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாத நிராகுல யோக இத சல்லாப வினோத நீயல்லையோ எல்லாம் வர என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. இப்படி இப்படியா ஊதிட்டு அப்படி நீங்களா சொல்லிக்கிடுவீங்களா? அப்படி நீங்க சேர்க்கக்கூடாதுல்ல, அப்படி சேர்க்கக்கூடாது, அப்படி சேர்க்கக்கூடாதுப்பா. அந்த 51 பாட்டு மட்டும் தான் பாடி, நீங்களா எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடாது. முருகன் நீங்க தனியா சொல்லிக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா பாட்டாடு பாடும்போது அவங்க போட்டிருக்குன்னு சொல்லி பாடாதீங்க. அப்படி அவர் சொல்லவே இல்லை, அவங்க அப்படி எழுதியிருக்காங்களா? பாடக்கூடாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருவாசகத்துல பாத்தீங்கன்னா இந்த இது அந்த இந்த பத்து இருக்கு பாருங்க, வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் நினையாதே அலர் வைதி கிடப்பேனை சொல்லிட்டு இவங்க சிவ சிவ அப்படின்னு சேர்க்கிறாங்க.
அப்படி சேர்க்கக்கூடாது. திருமுறை பாடும்போது நம்மளா எக்ஸ்ட்ரா என்ன செய்யக்கூடாது, சாமி எழுதுன நூல் அதை வந்து நாம எக்ஸ்ட்ரா வந்து நம்மளா சொல்லக்கூடாது. நீங்க தனியா சிவசிவான்னு எத்தனை தடவைனாலும் சொல்லுங்க, அது வேற விஷயம். நான் பாடலோடு பாடும்போது நம்மளா புதுசா சிவான்னு சேர்க்கிறேன் சிவான்னு சேர்க்கணும்னு சேர்க்கக்கூடாது. பாடல் அப்படி பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எத்தனை தடவைனாலும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்யக்கூடாது, புதுசா நம்ம ஒரு புதுசா பாடல் எழுதுன மாதிரி அதுல போய் சிவா சேர்க்கக்கூடாது. அவங்க நூல்ல எப்படி எழுதியிருக்காங்களோ அதேபடிதான் பாடணும். எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும். நிறைய இடத்துல பாத்துட்டேன், சிவன்னு உடலை சேர்த்துக்கிறாங்க அவங்களாம். என்கிட்ட பாட்டு பாடுறது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து நம்ம தனியா சொல்லிக்கலாம். ஆனா பாடல் பாடும்போது அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அது மாதிரி கந்தர் அலங்காரம் 105 பாட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன சார், கந்தசஷ்டி பாடலாம். பால தேவராயன் பகந்ததைங்கிறார்ல, கந்தசஷ்டி பாடலாம். கந்தசஷ்டி கவசம் அதை 36 முறை பாடி பாமன் சாமிகள் மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு நாள் 36 கொண்டுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 36 தடவை பாடி மோட்சம் அடைஞ்சிருக்காரு பாமன் சாமிகள். கந்தசஷ்டி கவசத்தை பாடி அந்த உள்ளன் போட்டு பாடினா கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும். நீங்க 36 தடவை நீங்க பாடினீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் முழுக்க ஆகும். எந்த நேரம் சிவசிந்தனை அவர்தான், வேற எந்த சிந்தனையும் இல்லாம அதுலயே இருந்தோம்னா இறை சிந்தனை தவிர வேற எதுவும் வராது. அதனால ஒரு நாள் 36 கொண்டு அப்படிங்கிற வேற எந்த சிந்தனையும் வராது இல்ல. ஓதியும் ஜெபித்தும் உணர்ந்து நீர் அறியான்னு அந்த பாட்டுல சொல்றாரா கந்தசஷ்டி கவசத்துல. அப்படி உணர்ந்து பாடுறீங்களா கந்தசஷ்டி கவசத்தை? நீங்க ஒண்ணு காலையில வந்து அந்த ஒரு தடவை படிக்கிறதுக்கே அதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு பாடுறாங்க. அப்படிலாம் பாடுங்க, நல்லா உள்ளன் போட நல்லா பாடுங்க. 36 தடவை பாடினா ரொம்ப சிறப்பு. ஒரு நாள் வச்சுட்டு 36 தடவை பாடுங்களேன், பாத்துருவோம். அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஆயிரும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் முழுக்க ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை முட்டை விஷயம், ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு உணவு இங்கே வந்து சாப்பிட்டுருக்கலாம். ஆமா, காலையில 8 மணிக்கு அப்படி அங்க அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு அப்படி இங்க வந்து உட்காந்துட வேண்டியது. காலையிலேயே 8 மணிக்கு வந்துருங்க. ஆமா, 8 மணிக்கு காலை சாப்பாடும் ரெடி பண்ணிருக்காங்க. ரெடி பண்ணிட்டு உட்காந்து திருவாசம் முற்றுவதில்லை இங்க வச்சு அங்க உணவு எழுதிட்டு அப்படி இங்க வந்து உட்காந்துட வேண்டியது. 2 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே அண்ணன் படிப்பா அப்படியே தானே. காலை மதியம் 2 வேளையும் உபயோகாரு பக்கத்துலயே தான் இருக்காரு. இல்ல சாமியோட வெறும் கரணை இல்லாத அவ வச்சு சாமி திருவள் புரியுறாரு. திரும்ப 2 வட்டம் எல்லாம் முற்றுவல் பண்ணாங்க. அத போன மாசம் மாறணும்ல, போன மாசம் மாறணும்ல. இல்ல மாறுதல் பாடல் இல்ல ஃபுல்லா, அது முந்தின மாசம் படிச்சோம், போன மாசம் பாடல. அதனாலதான் அவங்க கேக்குறாங்க. இந்த முற்றுவல் பண்ணிட்டு அடுத்த மாசம் வச்சுக்கணும். சரிதானே? சரி. யார் ஒருவர் அங்கே போய் அந்த கந்த புஷ்கரணியில் போய் நீராடி அங்கே பொறுமையோடு இருந்து அந்த பிதிர்கடனை செய்கின்றார்களோ அவர்கள் யாமெல்லாம் துறர் நாட்டுள்ள விண்ணமுதும் அருந்தி காமல் பெற்றி அலாயிர பொன்னரர் கமல பூமியினால் எதிர் புகுந்தடி வணங்க நேர் போந்து நாம நீடையென வைக்கும் என்னை துவமென நவிழ்வார். இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திருமகள் கலைமகள் முதலானவர் எதிர்கொண்டு திருவடிகளை வணங்க பிரம்மசபையில் இருந்து வாழ்வார்கள். யார் அங்கே போய் இந்த பிதிர்கடனை கொடுக்கின்றார்களோ பிரம்மா, லட்சுமி, சரஸ்வதி போன்றவருடைய அந்த பிரம்மசபையில் இருந்து வாழ்வார்கள் என்று இந்த இடத்துல சொல்றாரு. வணங்க எங்க இந்த பூமியில் எதிர் புகுந்தடி வணங்க நேர் போந்து நாம நீடையன் அயன்னா யாரு? பிரம்மா. பிரம்மசபையை போய் அடைந்து என்ன செய்வாங்கன்னா அந்த இன்பத்தை பெறுவார்கள். அதாவது இந்த உயிர் விருப்பப்பட்டால், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உயிர் விருப்பப்பட்டால் பிரம்மலோகமோ இல்ல சொர்க்கலோகமோ இல்ல இந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு சொர்க்கலோகம் பேரு. இந்த உயிர் விருப்பப்பட்டால் செய்வார். இல்ல எனக்கு திருவடிதான் வேணும் அப்படின்னாலும் சாமி என்ன பண்ணுவாரு, அதையும் கொடுப்பதற்கு தயாரா இருக்காரு முருகப்பெருமான். நம்ம என்ன வேணும்? பிரம்மலோகமா வேணும், வைகுண்ட வேணுமா? யாருடைய திருவடி? திருவடி. கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா
உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. அப்படியே சொல்ற விஷ்ணு வந்து வருவாராம் அடியார்ல பார்த்து, நீங்க நம்ம லோகத்துக்கு வாங்க, உங்களை நான் வணங்கி நம்ம லோகத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாராம். நம்ம லோகம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு வரான். நீங்க என்ன செய்வீங்க? வைகுண்டமா ரொம்ப ஜெகஜோதியா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடாதான், ரொம்ப கூப்பிடுவாங்க. நம்ம லோகத்துக்கு வாங்க, உங்களை நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். இந்திரன் கூப்பிடுவாரான், நம்ம சொர்க்கத்துல சுகபோகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரான். அந்த வாழ்வெல்லாம் நிலையான வாழ்வு அல்ல. அதான் சொல்லிட்டாரு, செங்கனவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதது ஒரு இன்பம் நம் வாழதா கொங்கன் கருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியார்களுக்கு ஆரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புழல் வாய்ந்த அடையலோர் எம்பாங்க. செங்கனவன் பால் திருமால்கிட்ட கிடைக்காத இன்பம், செங்கனவன் பால் திசை முகன்பால் பிரம்மாவிட்ட கிடைக்காத இன்பம், தேவர்கள் பால் 33 கோடி தேவர்கள்ட்டையும் கிடைக்காத இன்பம் யார்கிட்ட கிடைக்கும்னாரு? நம்ம சாமிகிட்ட கிடைக்கும்னாரு. தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் வாழதால் கொங்கன் கருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் வந்து எழுந்தருளி. அம்மையப்புறம் நம்ம கூப்பிட்டா உடனே ஓடி வருவதற்கு சாமி தயாரா இருக்கு. நம்ம அன்பை செலுத்தினா நம்ம இல்லந்தோறும் வந்துருவாரு சாமி. அது எப்படி வரும்? பாடி நலந்திகள பாடினா நம்ம வீட்டை தேடி வந்துருவாரு சாமி. பாடி நலந்திகள பங்கைய பூமுடன் வாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. திருவடியை கொடுப்பதற்கு சாமி தயாரா இருக்காரு. செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனை அங்கன் அரசை அடியார்களுக்கு ஆரமுதை. சாமி எப்படிப்பட்டவரு? அடியார்களுக்கு அமுதம் போன்றவர். ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ. பாடினா நலம் தருவாரு, பாடல்னா நலம் கிடைக்காது. அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஆளை சொல்லியே ஆகணும். எத்தனை பேர் வந்தாலும் வராட்டாலும் என்னுடைய கடமையை கரெக்டா செய்வேன்னு சொல்லி நம்ம ஐயா சேச்சந்திர ஐயா மார்கழி மாசம் காலையில 6 மணிக்கு போய் அப்படியே வைத்தியநாத சாமி திருக்கோயில பாடியே வந்தாங்க. உண்மையில அவங்கள எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கண்டிப்பா தட்டி ஆகணும். எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் சரி வளர்த்தாலும் சரி என்னுடைய கடமையை கரெக்டா செய்வேன் அப்படின்னு சொல்லி 20 பாடலையும் சாமி கூட. அதான் அவர் பாத்தீங்களா, அவன் நம்பிக்கை பாத்தீங்களா? நான் மட்டும் போகல, அந்த நேரத்துல 33 கோடி தேவர்களும் சாமி வளம் வருவாங்க. உண்மையிலே பாடணும். அடுத்த தடவை ஐயா போனாங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், எல்லா யாராலும் சரி அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும், ஏதாவது ஒரு கடமை செய்யணும். அவங்களுக்கு ஏதாவது டீ வாங்கி கொடுக்கணும், ஏதாவது பலகாரம் வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒண்ணு செய்யணும் கண்டிப்பா. கண்டிப்பா எல்லாம் போகுது. கண்டிப்பா அடுத்து நம்ம அடியார்கள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா ஏதாவது சிறப்பு ஐயாவுக்கு செய்யணும். கண்டிப்பா நம்ம ஏதாவது சரி சரி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலே அந்த மன உறுதியோடு அவங்க சென்றது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. யார் வந்தாலும் வராட்டினாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்வோம். இன்னொன்னா பாட பாட அவங்க உயிரும் உயிரிழகுது. அவங்க என்ன செய்யறாங்க? உலக சேமத்துக்காக செய்யறாங்க. கண்டிப்பா அந்த நேரத்துல சாமி சுத்துறது பெரிய ஆரோக்கியம். ஏன்னா அன்னைக்கு நம்ம இங்க இருக்கோமா, அதனால பூஜைக்கு வரனால அங்க இருக்கவங்க வரணும். 1000 பேருக்கு அன்னதானம் போட்டாரு, யாராவது கவனிச்சாங்களா? சரி சரி, நான் அன்னதானம் போட்டேன், நீ அன்னதானம் போட்டேன், அன்னதானம் போட்டோம், பௌர்ணமிக்கு அன்னதானம் போட்டோம், யாரோ ஒரு ஆள் கவனிச்சாங்களா? இதே சங்கர கோயில பாருங்க, 4 ரத வீதியிலையும் 4 பேர் பால் இந்த 50 மஞ்சள் படிக்கிற 50 பேருக்கு யாரோ ஒரு ஆள் டெய்லி ஒரு ஆள் டிஃபன் ஏற்பாடு பண்ணிடுவாரு. 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க. இது நடக்கு மத்த ஊர்ல, இது நடக்கல இந்த ஊர்ல. இது உங்களுடைய அதிர்ஷ்டமா அது வேற எதுமா தெரியுது? புரிஞ்சுக்கணும் மக்கள். இங்க வச்சு எல்லாரும் சுத்துவோம், இங்க வந்து இங்க வந்து எல்லாரும் சுத்துவோம். அடுத்த இங்க சுத்திடுவோம், சரஸ்வதி சுத்திடுவோம். சரிண்ணா முடிச்சுட்டா சொல்றேன். ஓடு தென்திரை நீர் வதம்ப ஆறு மூழ்க சீத நீர் கந்த புஷ்கரணியும் பரிசிக்க சோதி வேர்க்கும் குமரேசனை தரிசிக்க என்னான் மாதவம் சிறிது இயற்றினர் பெருகுவர் மாதோ. யாரு இங்கே வந்து
தீர்த்தத்தில் மூழ்கி குளிர்ந்த நீருடைய புஷ்கரணியை தீண்டவும் ஒளி பொருந்திய வேல்படையுடைய முருகப்பெருமானை சேவிக்கவும் இருந்தால் இங்கே இந்த சேவிக்கிறது இந்த மூழ்கிறதுலாம் சும்மா வராதான். பண்டை பிறவிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலுடைய நாம் இங்க என்ன செய்ய முடியாது, திருச்செந்தூருக்கு முருகப்பெருமானை சேவிக்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. குமரேசனை தரிசிக்க வேண்டும் என்றால் பண்டை பிறவிலே என்ன செஞ்சிருக்கணுமா, தவம் ஏற்றி இருந்தால் மட்டுமே திருச்செந்தூரில் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்படிப்பட்ட தவம் நீங்க எல்லாம் செஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்க எங்க போவீங்க, முருகப்பெருமான வழிபாடு செய்ய திருச்செந்தூருக்கு போவீங்க. அப்படி சொல்லிட்டு சிந்து நன்னகரத்திலே பிறக்கினும் சிறந்த, பிறப்பதற்கு சிறந்த ஊர் எதுனா திருச்செந்தூரா. ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், திருவாரூர் சொன்னோமா, அதே போல திருச்செந்தூர்ல பிறந்தாலும் சிறந்த நகரத்தையே தரிசனம் செய்யணும். அங்கே போய் தரிசனம் செய்தாலும் சிந்து நன்னகரத்திலே இறக்கினும், அங்க போய் இறந்தாலும் தெய்வ சிந்து நன்னகரின் எண்ணினும் முக்தி சேர்ந்திருப்பார். அங்க போய் தியானித்தாலும், எண்ணுதல் அப்படின்னா தியானித்தல், முருகப்பெருமானை அங்கே போய் எண்ணினாலும், அங்கே பிறந்தாலும், அங்கே இறந்தாலும், அங்கே தரிசனம் செய்தாலும் மோட்சத்தை அடைவார்கள், முக்தி சேர்ந்திருப்பர். முருகப்பெருமான் அங்க போய் சேவிச்சாலும், எண்ணினால், என்னன்னா நினைக்கிறது, அங்க போய் தரிசனம் செய்வது, அங்க போய் பிறப்பது, அங்க போய் இறப்பது, இத்தனையும் இருந்தாலும் அங்க முருகப்பெருமான் என்ன செய்வாராம், முக்தியை முருகப்பெருமானால கொடுக்க முடியுமா? என்னங்க சிவபெருமான் தான் முக்தி கொடுப்பாருங்க, முருகப்பெருமான் முக்தி கொடுப்பாரா? ரெண்டு பேர் வேற யாரு, ஒரே ஆளு, அதை மட்டும் வந்துடக்கூடாது. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் விடியால் மயக்கம் உருவேனோ. அடுத்து என்ன சொல்றாரு, கருணை புரியாதிருப்பது என்ன குறையும் வேலை செப்பு கைலை மலையின் ஆதர் பெற்ற குமரோனே. சரணன். அது கடகபுய மீதிரத்தன மணியணி பொன் மாலை செச்சை கமலும் மணமாறு கடப்ப மணியோனே. தருணமித யாமிகுத்த கனமதுரும் நீர் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. தகைமை, இந்த விருது ரொம்ப முக்கியமான வரி. தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நித்த வடிவேலா. என்ன முக்தின்னு சொன்னாரு, சிவஞான முக்தினாரு. முருக ஞான முக்தின்னு சொன்னாரா? முருகப்பெருமானா என்ன செய்ய முடியும், சிவஞான முக்திய எனக்கு கொடுப்பது யாரு, சாமி தான் இப்ப முருகரா இருக்காரு. இவர் வேற அவர் வேற கிடையாது, ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்க கூடாது. சிவஞான முக்தி, தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து. இந்த பரகதிக்கு போயிட்டு அடுத்த பிறப்பு கிடையாது, அங்க போன பிறப்பு கட்டாயமா. பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நித்த வடிவேலா. அருணதள பாத பத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே முருகோனே. முதல்ல கேட்டாரு அருணகிரிநாதபெருமான் முருகப்பெருமான்ட்ட முதல்ல என்ன கேட்கிறாரு, சாமி எனக்கு பாடும் பணியை எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாரு. ஆடும் பணிவே அணிசேவல் என பாடும் பணியை பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செவில் சாடும் தனியானை சகோதரன். பாடும்படியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு கேட்டனே சாமி, நீ எனக்கு அதை கொடுத்தியே அப்படின்னு இந்த நன்றிக்காக அந்த பாட்டு பாடியிருக்காரு. அருண தலபாத பத்தம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அடித்த மயில் வீரா. என்ன பாட வச்சிய சாமி, அரிய தமிழ தான் அடித்தாயே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. எவ்வளவு புகழ்பாடி. ஆமா, பக்தியான் உன்னை பழகால் பற்றிய மாதிரி புகழ் பாடி முத்தனமாறனை பெருவாழ்வில் முக்தியை சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதான சற்குணநேயா ஒப்பிலமா மணிகிரி வாசா வித்தக ஞானத தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாளே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே அப்படின்னு அன்னைநாத பெருமாள் திருப்பூர்ல சொல்றாரு. பக்தியாக பாடினா கண்டிப்பா என்ன உண்டு, மோட்சம் கண்டிப்பா உண்டு. ரெண்டாவது அவர் கேட்டதுக்கு இந்த பாட்டுல பதில் சொல்றாரு பாரு, நான் முருகப்பெருமான்ட்ட கேட்டேன், எனக்கு அவர் என்ன செஞ்சாரு, அந்த தமிழை எனக்கு அளித்தார் அப்படின்னு சொல்றாரு. அருணதள பாத பத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே. திருவேரகம் என்பது சுவாமி மலை.
எங்க வச்சு பாடின பாட்டு? சுவாமிமலையில் வைத்து பாடிய பாடல். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் அப்படின்னு சொல்றாரு. நிறைய விஷயங்கள் திருச்செந்தூரை பத்தி நிறைய மான்மியத்தை, அங்க போய் பிறந்தாலும், அங்க போய் இறந்தாலும், அங்க போய் தரிசனம் செய்தாலும், அங்கே போய் தியானித்தாலும் கட்டாயமா என்ன உண்டு? முக்தி சேர்வர். இந்த உயிரானது முக்தியை அடையும் அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. அப்படிப்பட்ட சிறப்புடைய ஜெயந்திபுரம். சிந்து நகர்னா என்னது? சிந்து நன்னகரிலே அப்படின்னா சிந்து நகர்னாலும் எந்த ஒரு திருச்செந்தூரை தான் குறிக்கும். அதுவும் நன்னகர் அப்படின்னாரு. நன்னகர்னா நல்ல நகரம், சிறப்புடைய நகரம். ஏற்கனவே நம்ம அந்த சிதம்பரத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னோம்? பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க சொல்றாருல்ல. பொன்னின் செய் மண்டபம் அப்படின்னாரு. செய் மண்டபம்னா என்ன அர்த்தம்? சிறப்பாக செய்யப்பட்ட மண்டபம்னு அர்த்தம். எது? சிதம்பரம். அந்த பொன் மண்டபம் சிறப்பாக செய்யப்பட்ட மண்டபம். அதே போல இது சிந்து நன்னகரம் அப்படின்னாலே சிறப்பான ஒரு நகரம் இந்த திருச்செந்தூர். செந்தில் அப்படின்னா என்ன சொன்னேன் உங்ககிட்ட? செந்தன செம்மை நிறமுடைய முருகப்பெருமான். இல்லம் அப்படின்னா தங்கும் இடம், அதாவது உறைவிடமாக இருக்கக்கூடிய இடம். செந்திலம்பதி. செந்திலம், செந்தில். இல்லைன்னா வீடுன்னு அர்த்தம். இல்லைன்னா இருக்கக்கூடிய இடம் பேரு. செந்துனா செம்மை நிறமுடைய முருகப்பெருமான் இருக்கக்கூடிய உறைவிடமாக இருக்கக்கூடிய இடம் செந்திலம்பதி. செந்தில் அங்க. அதனாலதான் முருகப்பெருமானுக்கு செந்தில் ஆண்டவர்னே பேரு. சாமி எப்படிப்பட்டவரு? சிலைகள்லாம் கருப்பாதாங்க இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. சாமி எப்படிப்பட்டவரு? செந்நிறமுடையவர். பிறப்பு என்னும் பேரவை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. சாமி எப்படிப்பட்டவரு? செம்மை நிறமுடையவர். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றெழுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படிங்கிறாரு அருணைநாதர். செம்மான் மகளை திருடும் திருடன் யாரு? பெண்ணையே திருடினவர் யாரு? முருகன். சிவபெருமான் பூவை திருடினாராம், இவர் பெண்ணையே திருடிட்டாராம். அப்ப யோசிச்சு பாருங்க, சிவபெருமான் திருடினாரு சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் மேல சிவபெருமான் ஒண்ணு திருடி இருக்காரு. ஏன்னா நம்ம உள்ளத்தையே திருடி இருக்காராம். என் உள்ளம் கவர் கல்வன்னாரு ஞானசம்பந்த பெருமான். அவர் கொள்ளை கொள்ளலன்னா நாம என்ன செய்ய முடியாது? இப்படி வழிபாடு செய்ய முடியாது. நம்மளை எல்லாம் கொள்ளை கொண்டதுனாலதான் நாம இங்க வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம உள்ளத்தெல்லாம் சிவபெருமான் கொள்ளை கொண்டுள்ளார் என்று கூறி இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டம்பலம். முடிச்சு சொல்லிங்க சார். இதை முடிச்சிட்டு நீங்க பேசுங்க. முடிச்சு சொல்லுங்க. உலக பசுபாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபால மலகல சுவாச கஞ்ச ரமதாலன் மதிநிலை கேடாமல் உந்தன் அருள்தாராய் கலமருகு பூளை துங்கை அணிசேயே சரவணபவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவாத மங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே. கைலாய பரம்பரை விஞ்ஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாயும் வைகண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி கொயிலாரும் போலில் திரவாவுடு திரைவான் ஒரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தலைகமாதும் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்து அணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரி மங்கை வாழ்க யானைதன அன்பும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவே உங்களுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அந்த